ஹலோ கைஸ், நான் உங்களுக்கு விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து ஐ வாஸ் டூ மச் ஸ்ட்ராங்னு சொல்லக்கூடிய சீரிஸோடைய எபிசோட் 2 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட் பார்த்து தான் இந்த எபிசோட் வந்து நீங்கள் எல்லாருமே பார்க்குறீங்கன்னு நம்புறேன். ஸோ ஃபஸ்ட் எபிசோட் பார்க்காதவும் போய் பார்த்துட்டு வந்துருங்க, அப்போ கதை புரியும். ஸோ நிறைய பேர் கமெண்ட்டில் போட சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுக்கேற்றப்பலேயே ஃபஸ்ட் எபிசோடும் ஓரளவுக்கு நல்லா தான் போயிருக்கு. அதனால் நீங்கள் கேட்டதுன்னு பேர்லேயே இதுக்கப்புறம் கண்டினியூவாக போடலான்னு இருக்கேன். அதுவுமே கொஞ்சம் சந்தேகம் தான், ஏன்னா இந்த 2வது எபிசோடில் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் என்னன்றது தெரிஞ்சு தான் அடுத்த கட்டமாக கண்டினியூ பண்ணலான்றது. ஸோ இதுக்கும் முடிஞ்சளவுக்கு பார்த்து சப்போர்ட் பண்ணிவிடுங்க. இதனால் நீங்கள் பார்க்குறத பொறுத்து தான் அடுத்த எபிசோட் போடலாமா வேணுன்றதை நான் யோசிக்க போறேன். சரிங்க, இதோட கதைக்குள்ள போலாமா? இப்போ நம்ம ஆளுங்க டஞ்சனுக்குள்ள போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா டஞ்சனுக்கு மேலேருந்து ஓட்டைக்குள்ளேருந்து ஏதோ ஒன்று வெளியே வருது. அப்போ இந்த சவுண்ட்லாம் கேட்கல. நம்ம சிஸ்டர் ஆனே வந்து ஹீரோ கிட்ட இங்க பாருங்க லிங்கிங் பிரதர், ஏதோ சவுண்ட் கேட்குது பிரதர், என்னமோ நம்ம நோக்கி வரப்போதோ, என்ன சொல்லிட்டு இருக்கீங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. அப்போன்னு பார்த்தா அதுக்கு புழுதியை கிளப்பின்னு யாரோ வருவாங்க. யாரடான்னு பார்த்தா நம்ம ஷார்ட்மேன் பைப்பில் தான் அவனுடைய ஒய்ஃப் எல்லாரையும் வண்டியில் வச்சு கூட்டின்னு வந்திருக்கான். சாரி, இப்போ அவங்க எல்லாரும் வெயிட் பண்ண வச்சுது. அப்புறம் அந்த ஒய்ஃபை காமிக்க அவங்க எல்லாருமே பார்த்தா எந்த நிலைமையில இருக்காங்கிறத நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இவன் என்ன பண்ணிருப்பானு. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதுக்கான ரீசன் என்னுடைய ஒய்ஃபு கிட்ட நான் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தா மிஸ் எலிசபெத், உங்ககிட்ட நான் ஸ்பெஷலான மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அடுத்த முறை இந்த இடத்த விட்டு நம்ம முன்னாடி போகும்போது நீங்க என் மேல உட்காந்துக்கோங்க, நான் உங்களை கூட்டின்னு போறேன், ஏன் நீங்க கஷ்டப்பட்டு நடக்கிறீங்க அப்படின்னு அவனுடைய சதி வேலையை ஆரம்பிக்கிறான். இதை பார்த்து எலிசபெத், என் வழி எனக்கு நல்லாவே தெரியும், எனக்கு கால் இருக்கு, நான் ஓ மேல உட்காரணுமா, எந்த அளவுக்கு தகுதியான ஆள்லாம் கிடையாது அப்படின்னு கேவலப்படுத்திடுவா. இன்னொரு பக்கம் இதை கேட்ட அவளுடைய எல்ஃப் ஒய்ஃப் வந்து குளோரியா கடப்பாவா, எவ்வளவு தேர் இருந்தா இவரை பார்த்து இப்படி சொல்லிருப்ப அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது அவத்தால அங்க துண்டாகும். எல்லாரும் பார்த்துட்டு ஷாக் ஆக யாருக்கும் என்னடா இங்க நடந்ததுன்னு புரியல. அடுத்த கட்டமா மேல இருந்து ஏதோ மண் துகள்லாம் கீழே விழுது. ஹீரோ பார்த்துட்டு தான் மேல பாப்பா பாருங்க எல்லாம் ஏகப்பட்ட மாஞ்சரா வந்து நிற்கும். உடனே பார்த்தா அதுங்கல்ல ஒன்று இவங்களை அட்டாக் பண்ண டேரக்டாக களத்தில் இறங்குது. ஆனால் உடனே பார்த்தா நம்ம எலிசபெத் தன்னுடைய சின்ன ஒரு ஸ்கில்ல தான் பயன்படுத்துவோம். அதுக்கே அது சாம்பல் ஆயிடும். ஆனால் உன்னோட பக்கத்தில் பார்த்துட்டு நம்ம செத்தோம், இதத்துல தான் நம்ம சமாதி கட்ட போறாங்க. ஹீரோ உன்னோட பக்கம் எலிசபெத் கிட்ட போயிட்டு எம்மா என்ன காப்பாத்துமா, இதயத்துல சாக விட்டுறாங்க எலிசபெத், இவங்க எல்லாரும் கதையும் நீ தான் முடியணும். இவன் பண்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு அவ யோசிக்கிறான், இவன் இப்படி நடிச்சு நம்ம கிட்ட உதவி கேட்கறான்னா ஒரு வேலை நம்ம எந்த அளவுக்கு மனிதநேயத்தோட நடந்துக்கிறோன்றதை டெஸ்ட் பண்ண போறானா. கண்டிப்பா சுயநலவாதியா நம்ம இருக்கும், அதே மாதிரி சக்திகள் அதிகப்படியாக வச்சுட்டு இருக்கோம். இதெல்லாம் வச்சு மனிதர்களுக்கு நம்ம கண்டிப்பா யூஸ் ஆகிறோமா ஹெல்ப் பண்றோமான்றதை பொறுத்து தான் நம்ம கூட ஃபைட் பண்ணுவானா என்னன்னு தெரியல. அப்புறம் அங்கே வர நிறைய மனிதத்தை வந்து திரும்பி அட்டாக் பண்ண வருதுங்க வேக வேகமா. அவங்களை சுத்தப்பட ஆரம்பிக்கிறதுனால இன்னொரு பக்கம் அந்த ஷீல்டு வாரியரா இருக்கக்கூடிய வைஃப் வந்து அட்டாக் பண்ண ரெடியா இருக்கா. இன்னொரு பக்கம் அந்த மேஜா இருக்கக்கூடிய அந்த கிரீஸ்ன்ற பொண்ணு வந்து தன்னுடைய மேஜிக் ஷீல்டை பயன்படுத்துவான். அவ பார்த்தா அவங்களுக்கு வெறுக்குமே போட்டுருக்கா. ஹீரோ இதை பார்த்துட்டு என்னங்க எங்களுக்கும் சேர்த்து போட வேண்டியதானே, இதுக்கு என்ன அர்த்தம்? அப்பதான் ஷார்ட்ஸ்மேனும் கவலைப்படாதீங்க, உங்களுக்குள்ளதான் ஒரு சக்தி வாய்ந்த ஆள் இருக்காங்களே, அவங்க மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி தான் நான் பயன்படுத்தணும். அப்பதான் எலிசபெத்துக்குள்ள எந்த சக்தி எல்லாம் இருக்குன்றதை நான் தெரிஞ்சுக்க முடியும். இப்போதைக்கு நான் அவங்களுக்காக எந்த விஷயத்தையும் பண்ணாம இருக்கிறது நல்லது. அவளுக்கு பிரச்சனை வரும்போது தான் நான் போய் காப்பாத்தினா கண்டிப்பா அவ என் வலையில வேந்துருவா. அப்புறம் அவளை நான் சர்வெண்டா மாத்தினேன். அடுத்த கட்டமா எல்லாரும் முடிச்சிட்டு இருக்காங்க அட்டாக் பண்றதுக்காக. ஸோ அப்போ பார்த்து தான் அந்த ஒரு மான்சர் அட்டாக் பண்ண வர கிரீஸ் உன பக்கம் தென்னவட்டா இருப்பா. இந்த பேரியரை தாண்டி எந்த மான்சராலையும் இங்க வரவே முடியாது. ஆனா அடுத்த செகண்டே பார்த்தா அந்த பேரியரையும் உடைச்சு அவளுடைய தலையை அதுங்க துண்டிக்கும். இன்னொரு பக்கம் இப்போ மற்ற வயசு இருக்கிறவங்க அது தடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்க நல்லாவே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்து நம்ம ஷார்ட்ஸ்மேன் அவன் பங்குக்கு சண்டை போட்டுட்டு இருக்கான். தலைவன் ஷார்ட்ஸ்மேன் ஒரே அடி தான் அந்த ஷீல்டு வாரியர் உட்பட சூப்பரா சண்டை போடுறான். இதுக்கிட்ட தான் பார்த்து நம்ம லூலாக்குன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பீஸ்ட் பொண்ணு வந்து தன்னுடைய குணாயை பயன்படுத்தி அட்டாக் பண்ண. ஆனா பட் இருந்தாலும் அவளுக்கு அதிகப்படியான டேமேஜ்ன்றதுனால அவளால சரியா கொல்ல முடியாதுங்களா. இதுக்கு என்ன வந்துட்டே இருக்கு, இப்ப நம்ம என்ன பண்றது அப்படின்னு உன பக்கம் அதுங்க பார்த்துட்டே இருப்பான். அப்பன்னு பார்த்து மேல இருந்து உணவும் வந்து அவளை அட்டாக் பண்ண கிட்ட வரும். அப்பன்னு பார்த்து தான் ஷார்ட்மேன் வந்து ஒரு பேக் கிக்கு விடுவான் பாருங்க. அது பயங்கரமான அட்டாக்ல அது நசிங்கிடும். ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த விஷயத்தெல்லாம் பார்த்தலாம எலிசபெத் வந்து ஹீரோ கிட்ட கேட்பா, இவ்வளவு பெரிய ஆபத்தான அட்வென்ச்சரிங் கேமுக்கு தான் நீ வரணும்னு ஆசைப்பட்டியா? அப்போ ஹீரோவும் புரிஞ்சுக்கிறான், ஆமா நீ சொல்றது உண்மைதான், இந்த இதுல இருந்தா நமக்கு நிறைய ஆபத்து தான் போல, அப்ப செப்பரேட்டான வழியில போனா தான் நம்மளால பழைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நான் ஃபார்மிங் பண்ணிட்டு இருக்கும் போது இது வெளி உலகத்தை பத்தி நான் இவ்வளவுலாம் நினைச்சதே கிடையாது, இங்க நான் நினைச்சதை விட ரொம்ப அதிகப்படி ஆபத்துகள் இருக்கு, பரவாயில்லையே புரிஞ்சுக்கணும் எல்லாத்தையும். சரி நீ ரெடியா தான் இருக்கா, வா வெளியே போலாமா? ஆனா இவங்க யாருமே வெளியே வரலையே, இவங்க இங்கே தான் இருக்காங்களே, வாடா கிளம்புன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் பார்த்தா அவ கையை பிடிச்சி கூட்டு போகும்போது தான் பார்த்தா இவங்க அட்டாக் பண்ண இன்னொரு மான்சர் கிட்ட வரும். அதுல பார்த்தா நம்ம ஆனே டக்குன்னு மாட்டிப்பாங்க. ஸோ ஆனே இவனை பக்கம் பார்த்துட்டு பயப்படும் போது தான் பார்த்தா டக்குன்னு யாரோ ஒருத்தங்க வந்து அவள் உதவி பண்றாங்க. அவளுடைய பொம்மை பண்ணி ஒன்று இருக்கும் போறாங்க, அது வந்து அடிச்சு அடிக்க அந்த ஒரு மான்சர் நசிங்கிடும். அது திரும்பியும் நார்மல் ஆயிடும். அவளுக்கு என்னடா இங்க நடக்குதுன்னு ஒன்றும் புரியல. அப்போ நல்லாவே தெரியுது இவளுக்குள்ள வேற யாரோ ஒருத்தங்க வேற ஒரு முகத்துல மறைஞ்சிருக்காங்க. ஸோ ஆனே வந்து அம்பி மாதிரி, ஆனா ஆனைக்குள்ள இருக்கிற இன்னொருத்தி வந்து அனியன் மாதிரி. அவ தான் வந்து அவளுடைய அந்த பொம்மை பயன்படுத்தி அட்டாக் பண்ணிருப்பா போல. ஸோ இன்னொரு பக்கம் ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு அனே என்ன பண்ணிட்டு இருக்கா, வா போலாம். அடுத்த கட்டமா பார்த்தா அவங்க அந்த இடத்த விட்டு கிளம்பும் போது திடீர்னு நம்ம எலிசபெத் முன்னாடி நிற்கிற இடத்துல வந்து கதவு தட்டுற மாதிரி தட்டுவா. அப்பன்னு பார்த்து சில மந்திரங்களை சொன்ன உடனே அந்த இடத்துல பார்த்து சீக்கிரட்டான ஒரு டஞ்சனுடைய டோர் ஓப்பன் ஆகும். ஹீரோ இதை பார்த்துட்டு என்ன இது இவ்வளவு பெரிய டோர் எப்படி இங்க மறைஞ்சிருக்கு, இதுதான் எக்ஸிட்டா? அப்புறம் எலிசபெத் அவங்க எல்லாரும் கூட்டின்னு உள்ள போக ஆரம்பிக்க போறதுக்கு முன்னாடி ஷார்ட்ஸ்மேன் இவங்களை மறைச்சு பார்ப்பான். ஸோ இன்னொரு பக்கம் பார்த்து ஹீரோவும் அவனை பார்க்க ஹீரோவும் போலாம் வாங்கன்ற மாதிரி கூட்டின்னு போயிடுவாங்களே. அது
அதுக்கப்புறம் அந்த டோர் அதே இடத்துல க்ளோஸ் ஆயிடும். நம்ம ஸ்வாட்ச்மேன் அதுக்கப்புறம் அங்க இருக்கிற மிச்ச வைஃப் ஏச்சு காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அவங்கள மேலே ஏறி உட்கார சொல்றான். என்ன நினைச்சு இப்படி விட்டு போறீங்க, உங்களை விட மாட்டேன்டா அப்படின்னு அவன் பக்கம் அங்க வெறியா இருக்கான். நம்ம எலிசபெத் மேல தலைவன் அதுக்கப்புறம் வேகமா அந்த இடத்துல இருந்து அந்த கதவை க்ளோஸ் பண்றதுக்குள்ளேயே போயிடுவான். அதுக்கப்புறம் தான் பார்த்தா இவங்க வந்த இடத்துல தான் அவங்க தேடி வந்த ட்ரெஷர் இருக்கிற மாதிரி ஏகப்பட்ட தங்க காசு இருக்கு, தங்க புதையில குவிஞ்சு கிடக்காங்க ஒரு தீவு மாதிரி. இதை பார்த்துட்டு அவங்க வாயடிச்சு போயிடுறாங்க. எலிசபெத் இன்னொரு பக்கம் பார்த்தா சரியான இடத்துக்கு தான் கூட்டு வந்திருக்கா. ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு அடேகப்பா நம்ம ஒரு வழியா வந்துட்டோம், புதையில கண்டுபிடிச்சோம், நிறைய கோல்டு வேணும் இருக்குங்க, இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாமா சொல்லிட்டு ஆனே உன்ன பக்கம் பார்க்க அப்படின்னு பார்த்தா ஸ்வாட்ச்மேன் ஹீரோ வந்து தட்டி விடுவான். சாரிடா தெரியாம கால் தட்டிட்டேன். அதுக்கப்புறம் அந்த ஷீல்டு வாரியர் பொண்ணு ஆனையை தட்டி விடுறாங்க. ஏய் கலாபம். அதுக்கப்புறம் தான் பார்த்தா தெரியுது ஸ்வாட்ச்மேன் வில்லத்தனமா சிரிப்பான். நான் வந்தது எனக்கு கிடைக்க போகுது. அப்ப அவன் முன்னாடி ஒரு தங்க கோப்பைக்குள்ள வந்து ஒரு சின்ன லிக்விட் இருக்கு. அது என்னடான்னு பார்த்தா டெவில்ஸ் உடைய ரெய்னா. ஹீரோ இவங்க எல்லாரும் பண்ண விஷயத்தை பார்த்துட்டு எதுக்கு இப்படி நீங்க தள்ளி வரீங்க, நம்ம தான் சமமா இதை பிரிச்சுக்க போறோம்னு சொன்னல, நீங்களாம் ஓவரா பண்றீங்கப்பா. ஸ்வாட்ச்மேன் நீங்க சொல்றது எல்லாமே உண்மைதான். நாங்க எதிர்பார்த்ததை விட நீங்க ஒரு பெரிய உதவியை இங்க பண்ணிருக்கீங்க. சோ கவலைப்படாதீங்க, இதுல எவ்வளவு எங்களுக்கு கிடைக்குதோ அதுல இருந்து ஒரு சின்ன பங்கு நாங்க உங்களுக்கு கொடுத்துறோம். இவ்வளவு பெரிய உதவி பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அட கடவுளை மறந்துட்டேன், உங்களுக்கு பாதியெல்லாம் கொடுக்க முடியாது, மொத்தத்தையும் நாங்க தான் சுருட்டின்னு போறோம், உங்களை சீக்கிரமா இதில் கொலை போறோம் அப்படின்னு அவன் உன பக்கம் அங்க சொல்ல அடுத்த செகண்டே பார்த்தா அவங்க அங்க சவுண்ட் போட்டதுனால ஏதோ ஒரு மிருகம் அந்த இடத்துல கண்மணிக்குது. அது என்னடா மிருகம்னு பார்த்தா அங்க ஒரு பெரிய டிராகன் இருக்கு. இன்னொரு பக்கம் ஹீரோ பயத்துல ஏமா எலிசபெத் என்ன விதமா அது பறக்கிற டிராகனா அங்க பாரு அப்படின்ற மாதிரி இன்னொரு பக்கம் வந்து ஹீரோ அவளை பார்த்து கத்திட்டு இருக்கான். இதை பார்த்து ஆனே இன்னொரு பக்கம் பயந்தாலும் அவளுக்குள்ள இருக்க அந்த ஒரு நபர் வெளியே வர ட்ரை பண்றாங்க. என்ன இங்க நடக்குது, இந்த டிராகன் இவ்வளவு நேரமா இந்த இடத்துல மறைஞ்சிச்சா, நம்ம கதை முடிஞ்சது எல்லாரும் இந்த இடத்த விட்டு பார்க்க முடியாதுன்னு சொல்லி ஹீரோ அழுகுறான். அதுக்கப்புறம் அந்த ஷீல்டு வாரியர் பொண்ணு நம்ம என்ன பண்ண போறோம் மாஸ்டர், எனக்காக கொஞ்சம் டைம் மட்டும் நீங்க ஒதுக்குங்க, அதை போய் சமாளிங்க, அதுக்குள்ள நான் அதை அழிக்கக்கூடிய லெவலுக்கு ஒரு ஸ்ட்ரைக்கை உருவாக்க போறேன், நல்லா புரிஞ்சுது அப்படின்னு. அதுக்கப்புறமா அந்த டிராகன் கூட இவங்க ரெண்டு பேரும் சமாளிச்சு சண்டை போட ட்ரை பண்றாங்க. அதுக்கப்புறம் அந்த ஷீல்டு வாரியர் பொண்ணு தாங்கிட்டே இருக்கிற சக்திகளை பயன்படுத்த லுலா கிட்ட அவளுடைய குளோன்ஸை பயன்படுத்த சொல்றான். அவ உன பக்கம் குளோன்ஸை பயன்படுத்தி அதை டிஸ்ட்ராக்ஷன் பண்றான். தலைவன் ஸ்வாட்ச்மேன் உன பக்கம் யோசிப்பான், என்னுடைய ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு தண்டர் ஸ்ட்ரைக் இருக்கு, அதை பயன்படுத்தினா இது செத்துடும், இதை மட்டும் நான் கொண்டுட்டேன், இங்க இருக்கிற மொத்த புதையலும் எங்களுக்கே சொந்தம், இதை கொள்றது அவ்வளவு சுலபம்லாம் இல்ல, இருந்தாலும் இன்னைக்கு கொல்லாம இந்த இடத்த விட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு அவன் அட்டாக் பண்ண அங்க ரெடியா இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா லுலாக்கு தன்னுடைய குளோன்ஸோட சேர்ந்து இவனும் அட்டாக் பண்றான். என்ன முயற்சி பண்ணாலும் சிங்கிள் ஸ்கிராட்ச் கூட விடல. என்ன இங்க நடக்குது, என்னுடைய அசாசினேஷன் ஸ்கில்ல பயன்படுத்தி அதோட வீக் பாயிண்ட் எல்லாமே அட்டாக் பண்றேன், ஆனா அதுக்கு ஒண்ணுமே ஆகல. அதுக்கப்புறம் மொத்தம் அந்த ஷீல்டு வாரியர் ஷோல் ஷூட்டிங் ஸ்வாட்னு சொல்லிட்டு ஷீல்டு வந்து அப்படியே டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்றான். அது ஒரு பக்கம் பெரிய அட்டாக் அந்த டிராகன் மேல கொடுக்க இந்த டிராகனுடைய கதை இதோட முடிஞ்சது. நான் புதுசா நிறைய அட்டாக்க கத்துக்கிட்டேன், அதனால இதால என் கிட்ட இப்ப நிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவ தெனாவட்டில் நின்னுட்டு இந்த டிராகன் இதெல்லாம் பார்த்துட்டு ஒரேடி அவளை நசுக்க கிட்ட வரும். என்ன இது ஒர்க் ஆகலையான்னு சொல்லிட்டு அவ பதறமாவா பாருங்க, ஒரேடி அதை நசிக்கிடும். அவளும் அங்க செத்துட்டான். இதை பார்த்த கடுப்பான நம்ம லுல்லாக்கு ஏகப்பட்ட க்ளோன்ஸ் அங்க அனுப்புறான். ஸோ ஏகப்பட்டத்தை அனுப்பும் போது கண்டிப்பா இந்த முறை அவர் நினைக்கிறான் இதுங்க எல்லாத்தையுமே பயன்படுத்தி இந்த டிராகனை ஈஸியா கொண்டுட முடியும். ஆனா அந்த டிராகன் பார்த்தா ரொம்ப புத்திசாலித்தனமா இருக்கிறதுனால கோல்டன் ஸ்ட்ராம்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற நிறைய காயின்ஸை தன்னுடைய வெப்பனை பயன்படுத்தி சூறாவளியாட்டம் அங்க இவளை நோக்கி அனுப்பேன். அந்த ஒரு காயின்ஸ் எல்லாமே அங்க இருக்கிற க்ளோன்ஸ் ஒவ்வொன்றையும் கொல்ல ஆரம்பிக்குது. ஸோ அது ரொம்ப புத்திசாலித்தனமா இந்த விஷயத்தெல்லாம் பண்ணும்போது நம்ம ஹீரோ கிட்டையும் அந்த மாதிரியான அட்டாக்ஸ் எல்லாமே இங்க வரப்போகுது. ஸோ இவங்க 3 பேர் மேல விட வரேன். ஆனா அப்பன்னு பார்த்து அது எல்லாமே காணாம போயிடும். எலிசபெத்தும் நீ பெரிய முட்டாள்றா, நேச்சுரலாவே உன் மேல பெரிய சக்திகள் இருக்குன்றத நீ மறந்துட்டேன். ஸோ இன்னொரு பக்கம் பார்த்து ஹீரோ பயப்படுறாங்க, எலிசபெத்தும் இதயத்தில் செத்துருவாளா இது பண்ணக்கூடிய அட்டாக்ல, அவ்வளவுதான் நாங்க எல்லாரும் செத்துரு போறோம் சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். ஹீரோ இன்னமும் பயந்துட்டு தான் இருக்கான் அவனுடைய பவர் என்னன்னு தெரியாம. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ஆனே தன்னுடைய மேஜிக் சாமான பயன்படுத்துறான். அந்த வேலையை பக்கத்து வந்து அவளுக்குள்ள இருக்க அந்த இன்னொரு ஆள் தான் வெளியே வந்துட்டு இதை பண்ணுவாங்க. அவங்க பெரிய சைஸ் ஒரு பாண்டாவே சமன் பண்ணிடுவான். அது இன்னொரு பக்கம் அங்க வரக்கூடிய நிறைய அட்டாக் எல்லாத்தையுமே இவங்க 3 பேரும் சேர்த்து பாதுகாத்துட்டு இருக்கோம். இதுக்கிடையில நம்ம ஸ்வாட்ச்மேன் மேலேயே நிறைய அட்டாக் போக இதனால அவன் மேல வர அட்டாக்கை வந்து தடுக்கிறதுக்காக லுல்லாக்கு தன்னுடைய குளோன் அனுப்புவான். நல்ல விஷயம். இதை பார்த்து அந்த டிராகன் கடுப்பட்டு ஒரே ஒரு காரணத்துக்கு அவன் மேல அடிக்கும். அவளும் அதே இடத்துல வந்து செத்துடுவான். ஸோ இப்போ டைம் வேற நம்ம ஸ்வாட்ச்மேன் கிடைச்சிச்சு. ஸோ இதனால வந்து அவன் அடுத்த கட்டமா வந்து ஒரு தண்டர் ஃபிளாஷை பயன்படுத்தி அட்டாக் பண்ணுவான் அந்த டிராகனை. அவன் அட்டாக் பண்ண அடுத்த செகண்டே பார்த்தா அந்த இடத்துல பெரிய பிளாஸ்ட் நடக்கும். பட் இருந்தாலும் அந்த டிராகன் மேல ஸ்கிராட்ச் தான் விழுமை கண்டி பெரிய லெவல் அட்டாக் இருக்காது. அவனுடைய ஸ்வாடு நொறுங்கும் அந்த இடத்துல. இதை பார்த்து அவன் ஷாக் ஆயிட்டு அட கடவுளே இந்த ஒரு சுச்சுவேஷன்ல என்னால எதுவுமே பண்ண முடியாது, அவ்வளவுதான் என் கதை முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதை பார்த்து அந்த டிராகன் ஒரேடியா வாழல அவன் அடிச்சிடும். அந்த டிராகன் அடுத்த கட்டமா இவங்க 3 பேரும் அட்டாக் பண்ண கிட்ட வர ஹீரோவும் ஒண்ணு தெரியாத மாதிரி முடிச்சிட்டு இருக்கான். எலிசபெத் என்னடி பண்றது, கம்பெனி இருக்கேடி எதனா பண்ணிடுற மாதிரி கேட்கறான். ஏய் நீ தான் எதனா பண்ணணும், என் கிட்ட கேட்டா என்ன பண்ண போற, நீ தாண்டி சண்டை பண்ணும். எலிசபெத் யோசிப்பான், என்னையே அனுப்பிட்டு இருக்கான். முக்கியமான விஷயம் ஹீரோகிட்ட இருந்து என்னதான் பவர் எழுத்தானாலும் அவன் பயத்துல இருக்கான், நம்ம படிச்சு இதெல்லாம் செத்துருமான்னு சொல்லிட்டு டவுட்லயே இருக்கான். எங்க பாரு அசிங்கப்படுத்திட்டு இருக்காது மொத்தம் முன்னாடி எவ்வளவு கேவலமா இருக்கு தெரியுமா, ஒரு லெஜெண்டரி ஹீரோ இப்படி பயந்து போய் நின்னுட்டு இருக்கலாமா. ஸோ இன்னொரு பக்கம் வந்து நம்ம ஆனே வந்து ரொம்ப பயத்துல இருக்கான். அவன் ஒரு பக்கம் சிஸ்டர் எலிசபெத் எல்லாரும் இதுல தான் சாக போறோமா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, என்ன பண்றது தெரியலையே. உடனே பார்த்தா சரி இந்த பொண்ணுக்காக வச்சு பவரை பயன்படுத்தும் சொல்லிட்டு நீ கவலைப்படாதானே நான் பாத்துக்கிறேன், இந்த பயந்தாங்கொழியை நம்பின வேலைக்கு ஆகுதுன்னு சொல்லிட்டு அவன் உன பக்கம் தன்னுடைய சக்திகளை பயன்படுத்துவான். ஸோ இந்த சக்திகள் வெளிப்படுத்தும் போது தான் இன்னொரு பக்கம் வந்து ஆனைக்கு பிளாஷ்பேக்ல ஒரு விஷயம் தோணும். ஸோ அதன்படி பார்த்தான் தச்சல இருக்கும் போது நல்லா தான் வாழ்ந்துருப்பா, அவருடைய சிப்ளிங்ஸ் கூட எந்த விதமான தொந்தரவும் இல்லாம. ஆனா இவ தான் அங்க பெரிய மூத்த பொண்ணா இருக்கிறதுனால இவளை எப்பவுமே ஒரு நன்னு வந்து கண்காணிச்சுட்டே இருப்பாங்க. ஒரு நைட் இவங்க தூங்கிட்டு இருக்கும் போது பக்கத்துல அந்த நன்னு படுத்துட்டு இருக்க இவ அந்த நன்னை பார்த்துட்டு பயப்படுறா. என்னன்னு பார்த்து திடீர்னு அவ வில்லத்தனமா வேற மாதிரி சிரிக்க ஆரம்பிக்கிறான். அப்பதான் பார்த்தா சில பேர் வந்து சர்ச்சில் இருக்க இவங்களை கடத்தின்னு போறதுக்காக ட்ரை பண்ணிருப்பாங்க. அந்த
ஒரு சூழ்நிலையில தான் அவளுடைய சக்திகள் வெளிப்படும் பாருங்க. அந்த சக்திகளாக அங்க இருக்கிறவங்க எல்லாருமே அழிஞ்சு போடுவாங்க ஈஸியா. இதனால பார்த்தா சர்ச்சில் இருந்த நிறைய பேர் அங்க இறந்து போறது மட்டும் இல்லாம அந்த சர்ச்சை பயங்கரமான அழிவுக்கு உள்ளாது. அப்புறமா அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கா, இதெல்லாம் ஏமாதான் தப்பு, நான் தான் இதெல்லாம் பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு டிப்ரெஷனான ஒரு மன அழுத்தத்துக்கு உள்ளாயிட்டான். சோ அதுக்கப்புறம் தான் ஒரு நார்மலான கேரக்டரா மாறி இருப்பான். சோ பழைய விஷயம் எல்லாமே மறந்து போயிருக்கும். அது வந்து எலிசபெத்துக்கு தெரிஞ்சதுனால நீ கவலைப்படாத, உனக்கு ஒன்னும் ஆகாது, ஆனாலும் உனக்குள்ள பயங்கரமான சக்திகள் இருக்கு, நீ வருத்தப்படாத, இது எல்லாத்தையும் நான் ஆல்டர் பண்றேன் உனக்காக அப்படின்னு அதெல்லாம் எடுக்கிற. இன்னொரு பக்கம் பார்த்தா அவ கீழே படுத்துட்டு அழுதுட்டு இருக்கான். என்னுடைய பிரதர் என்னுடைய சிஸ்டர் சாகிறதுக்கு நான் தான் காரணமா, இப்ப நான் செத்துட்டா நீங்க என்ன கொண்டுடுங்க. உன் மேல ஒன்னும் தப்பு இல்ல, நீ ஜிம்ஸின் கிளான சேர்ந்துவேன், உனக்குள்ள அபாரமான சக்திகள் இருக்கு. சோ பழச நினைச்சு யோசிச்சு ஃபீல் பண்ணாத. இப்ப புதுசா உன்னுடைய சிப்ளிங்ஸ் அங்க காத்துட்டு இருக்காங்க, அவங்களுக்காக வச்சு நீ உயிரோட இந்த இடத்த விட்டு கிளம்பணும்ல. நீங்க சொல்றது உண்மைதான், இந்த முறையாச்சு எனக்கு நீ இப்ப பெரிய அண்ணன் கிடைச்சிருக்கான், அதுதான் லிங்கிங். அவனை ப்ரொடெக்ட் பண்றதுக்காச்சு நான் இந்த இடத்துல அவனுக்கு உதவி பண்ணுவேன், என் சிப்ளிங்ஸ் அவங்க இருக்காங்க. அழுதுனே அதுக்கப்புறம் பார்த்தா அவருடைய மொத்த சக்திகளை வெளிப்படுத்த ஆரம்பிப்பா. ஹீரோ இதை பார்த்து வாயடிச்சு போடுவேன், ஆனா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எலிசபெத் இப்போ அவளுடைய மெமரிஸ் எல்லாமே ஆல்டர் பண்றதுல சோ அவருடைய உச்சகட்ட சக்திகள் எல்லாமே எப்படி பயன்படுத்தணும்ன்றது இப்போ இந்த வயசுல நல்லாவே தெரிய ஆரம்பிக்குது அவளுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா ஏகப்பட்ட பவர்ஃபுல்லான பொம்மைகள் அங்க வர வைப்பான். நம்ம ஜேஜேகளை எப்படி பிரின்சிபல் பயன்படுத்துவாரு அந்த மாதிரி. அடுத்த கட்டமா பார்த்தா அந்த டிராகன் இதெல்லாம் பார்த்துட்டு கடு போயிட்டு அங்க வர ஒவ்வொன்றையும் அடிக்க ஆரம்பிக்குது. பட் இருந்தாலும் பார்த்தா எல்லாமே பொம்மைகள்ல சோ ஈஸியா அதெல்லாம் சமாளிச்சுட்டு போய் அந்த டிராகனை அடிக்க ஆரம்பிக்குதுங்க. அந்த டிராகனுக்கு பயங்கரமான டேமேஜ் ஏற்படுது. ஹீரோ இதை பார்த்துட்டு எலிசபெத் நீ ஆனைக்கு என்னடி பண்ண, இப்போ அவ டிஃப்ரெண்டான பர்சனா இருக்கா. அது ஒண்ணும் இல்ல, ரியாலிட்டி என்னன்றதை அவளை அக்செப்ட் பண்ண வச்சேன், அதனாலதான் அவளுக்குள்ள மறைஞ்சிருந்து இப்போ சக்திகளை வெளிப்படுத்துறான். சோ அந்த டிராகன் விட்டு கொடுக்காம இன்னும் அங்க வரக்கூடிய சின்ன சின்ன பொம்மைகளை அடிச்சு போட ஆரம்பிக்குது. பட் இருந்தாலும் ஆனையை விட்டு கொடுக்குற மாதிரி இல்ல. இதனால பார்த்தா அங்க பெரிய லெவலுக்கான ஒரு பாம்பை வர வச்சு அந்த டிராகனை கட்டி போடுறான். திரும்பியும் பார்த்தா அது கோல்டன் ஷாம்னு சொல்லிட்டு அட்டாக்க பயன்படுத்த இந்த முறை அவளுடைய ஆந்த பொம்மை ஒண்ணு அது எல்லாமே ஈஸியா தடுத்து விட்டுட்டு இருக்கோம். ஹீரோ இதை பார்த்துட்டு அடேங்கப்பா நம்ம ஆனை வேற லெவலா கலக்குறாங்கப்பா. அப்புறம் ஹீரோ கேட்பான், ஏய் நீ ஏதோ ஆனை கிட்ட ஜிம்ஜி கிளான்னு சொல்லியிருந்தியா, அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போதே பார்த்தா ஹீரோடைய பேக யாரோ ஒருத்தன் கலவறாங்க. யாருடான்னு பார்த்தா நம்ம ஷார்ட்ஸ்மேன் தான். ரொம்ப கேர்லெஸ்ஸா இருந்துட்டேன். இன்னொரு பக்கம் பார்த்து எலிசபெத்தும் நீ இன்னும் சாகலையாடா. ஹீரோவும் டே அது என் பேகடா, என் பேக திருப்ப கூடா, அதெல்லாம் கொடுக்க முடியாது, இதுக்குள்ள இருக்க எல்லாத்தையும் நான் சாப்பிட்டுட்டு பலசாலி ஆயிட்டு அந்த டிராகனை கொன்ன பிறகு தரேன். அதுக்கப்புறம் பார்த்து ஏகப்பட்ட பழத்தை உடனடியாக கடிச்சு சாப்பிட ஆரம்பிக்கிறான். இதை பார்த்து ஹீரோ டே என்னடா பண்ற லூசு, இந்த நிலைமையிலே சாப்பிட்டு இருக்க, என் சக்திகள் பெருசாக போகுது, அதுக்கு தான் இதெல்லாம் பண்றேன்னு சொல்ல அடுத்த செகண்டே பார்த்தா அவன் சொன்னதின் பேர்ல அங்க சக்திகள் பார்த்தா ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஆனா இந்த முறை அளவுக்கு அதிகமா சாப்பிட்டு சக்திகளை ஒரேடியா ஏத்திட்டான்ல, அதனால அவனுடைய உருவமே பார்க்க வித்தியாசமா மாறிடுச்சு. ஒரு அரக்க மாதிரி ஆயிட்டான். இப்ப இங்க நான் தான் ஸ்ட்ராங், அந்த டிராகனை கொல்றனா இல்லையா பேர். இதை பார்த்து அந்த டிராகனை டேய் இங்க நான் தான்டா ஸ்ட்ராங், நீ யாரன்ற மாதிரி கோல்டன் ஷாம்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு ஃபயர் அட்டாக் பண்ணும். இன்னொரு பக்கம் பார்த்தா அது பண்ற அட்டாக்ல இருந்து தப்பிச்சுட்டு அந்த டிராகன் கிட்டே போய் அட்டாக் பண்ண பார்ப்பான். அந்த டிராகனே இன்னொரு பக்கம் வாயடிச்சு போய் பார்த்துட்டு இவனுடைய ஸ்பீடை பார்த்துட்டு வந்த ஆளு ஒரே ஒரு அடி தான் அது அப்படியே மட்டையிடுவாங்க. சோ தலைவன் அதுக்கப்புறம் அங்க இருந்து கிளம்பி போயிட்டு உடனடியா அந்த டெவிலோடைய ரெயின்னு சொல்லிட்டு ஒரு தண்ணி இருந்துச்சு அந்த கோப்பையில, சோ அதை குடிக்க ஆரம்பிக்கிறான். இதை சாப்பிட்டு நான் கண்டிப்பா நான் இன்னும் பலசாலி ஆயிடுவேன், யாராலையும் என்ன எதுவும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் அவன் இதை இன்னும் சாப்பிட்ட உடனே பார்த்தா அதிகப்படியான சக்திகளை வளர்ந்து அவனுடைய உடம்பு பார்க்க அப்படியே மொத்தமா டெவில் மாதிரியே மாறிடுச்சு. இப்போ பயங்கர பவர்ஃபுல்லா இருக்காங்க. இதுக்கப்புறம் இங்க நான் தான் கடவுள், பவர்ஃபுல்லான அரக்கன், எல்லாமே இங்க நான் தான், நீங்க எல்லாரும் என்னுடைய அடிமைகள். சோ ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு அட கடவுளை இருக்கிறத விட நிலைமை இன்னும் மோசமாக்கிட்டு இருக்கான், எலிசபெத் எதுனா பண்றீங்க மாதிரி சொல்ல. ஆனா இதை பார்த்துட்டு நம்ம பிரதர் லிங்கிங்காக எப்படியாச்சும் அவனை ப்ரொடெக்ட் பண்ணணுன்றதுக்காக இவ அட்டாக் பண்ண ரெடியா இருக்கேன். அப்போ பார்த்து அந்த ஷார்ட்மேன் சரியா அவகிட்ட வந்துட்டு குத்தி எடுப்போம் பாருங்க வைத்த. ஃபர்ஸ்ட் நீ சாகு, அவ செத்துட்டாங்க. அடுத்த கட்டமா ஹீரோவை தான் டார்கெட் பண்ணி வர்றான் அவன். சிசரானே சொல்லிட்டு ஹீரோ பார்த்துட்டு அவகிட்ட போக எலிசபெத் எப்படியாச்சும் இவளை காப்பாத்தடி அப்படின்னு பார்க்க. ஆனா உடனே பார்த்தா அவன் எலிசபெத் கிட்ட போயிட்டு தான் எதுக்காக நீ உன்னுடைய சக்திகளை மறைக்கிறது எனக்கு தெரியல, ஆனா நான் நினைச்சதை விட உன்கிட்ட அதிகப்படியான சக்திகள் இருக்கு, ஏன் இப்படி பண்ண? உனக்கு நான் 2 விதமான ஆப்ஷன் கொடுக்குறேன். ஒன்னு நீயே என்னுடைய ஒய்ஃபா மாறிடு, அது கூடவே உன்னுடைய கிண்டத்துக்கு என்ன கூட்டின்னு போயிட்டு உன்னை நான் மேரேஜ் பண்ணி அந்த இடத்தோடைய நாட்டோட அரசனா மாறணும். 2வது என்னன்னா உன் கதையை முடிச்சு உன் கிண்டத்தையும் நான் ஆளுவேன். இதுல உன்னால என்கிட்ட இருந்து எப்பவுமே தப்பிக்க முடியாது. இந்த 2 ஆப்ஷன்ல ஒன்னு நீ கட்டாயமா சூஸ் பண்ணி தாகணும். இதை பார்த்த உடனே ஹீரோ கடுப்பாயிட்டு எலிசபெத் தயவு செஞ்சு அவனை கொண்டுடு, அவன் மோசமானவன், நீங்க செத்துட்டா. இதை பார்த்த உடனே அவன் கடுப்பாயிட்டு உன் சர்வன்ட் ரொம்ப சொல்லிட்டு இருக்கான் எலிசபெத், அதனால அவன் நான் ஃபர்ஸ்ட் கொள்றேன் அப்படின்னு ஹீரோவை கொடுத்துக்காக போறான். அடுத்த கட்டமா தரமான அடி கொடுக்குது. ஹீரோ உன பக்கம் என்னடா என்ன ரொம்ப வெறுப்பேத்துட்டு இருக்கேன் அப்படின்னு அடி அடிச்சிருப்பான் தான். அதுக்கப்புறமா தான் தெரியுது அவன் ஷாக் ஆவான், இது எப்படி நடக்கும், இப்ப என்னாச்சு, பெரிய அளவுல அடிய மழை வீழ்ச்சி. நான் அதை உணர்ந்தேன். அந்த வேலையை பார்த்தது யாருடான்னு பார்த்தா ஹீரோல அடிகளை எலிசபெத்தை வந்து கொத்துருக்கவனு. நீ தான் இந்த வேலையை பாத்தியா, எனக்கு இவனுடைய உயிர் ரொம்ப முக்கியம், ஏன்னா நான் தான் இவன் கூட சண்டை போடுவேன், நீ யாரா சண்டை போடுறதுக்கு அவன் கூட. ஹீரோவும் என்னதான் நல்ல ஜெண்டரியான ஹீரோவா இருந்தாலும் எலிசபெத் இங்க எல்லாத்தையும் பாத்துக்கிறான். ஆனா உள்ளுக்குள்ள பயப்படுவான், நான் என்னதான் ஜெண்டரி இருந்தாலும் என்னால இவனை அடிக்க முடியும் நம்பிக்கை இல்லை. இதுல முக்கியமான விஷயம் நான் எலிசபெத்துக்காக சமைச்சு கொடுப்பேன், அவன் அந்த சாப்பாட்டுக்காக எனக்கு பாதுகாப்புக்கு நிற்பான். அது மட்டும் இல்லாம அவளுக்கு என் கூட சண்டை போடணும்னு ரொம்ப நாள் ஆசை, அதனால எனக்கு எதுவும் ஆகாம அவ பாத்துப்பா. இந்த வாய்ப்பு எலிசபெத்தை பயன்படுத்தி இவனை கொண்டுறேன். அவ்வளவுதான உதவி பண்ண மாட்டா, அவளை உதவி பண்ண நானே வைக்கிறேன். வேலையை சீக்கிரமா முடிச்சுட்டு இந்த இடத்த விட்டு கிளம்பணும். பார்த்ததுக்கு யானே வேற என்ன பண்றதுன்னு எனக்கு புரியல அவங்கள. அடுத்த கட்டமா இதெல்லாம் பார்த்தோம் நம்ம வாட்ச்மேன் கடுப்பாயிட்டு இது எல்லாத்துக்கும் நீ தான் காரணம், எனக்கு நல்லா தெரியும், இருந்தாலும் உன்னை விட மாட்டேன், உன் சக்திகள் எனக்கு பிடிச்சிருக்கு, நீ என்ன மாதிரியே இருக்க, அதனால உன்னை நான் தோக்கடிச்சு எனக்கு சொந்தமாக்கிக்கிறேன் அப்படின்னு வேகமா எலிசபெத் அட்டாக் பண்ண வருவான். அப்போ பார்த்து சைட்ல இருந்து இன்னொருத்தங்க யாரும் அட்டாக் பண்ண வருவாங்க. அவங்க பண்ண அட்டாக்லாம் அவனுக்கு பயங்கரமான டேமேஜ். யார் இந்த வேலையை பார்த்தது, யார் இது? அப்பதான்
பார்த்தா எலிசபெத்தும் ஒரு வழியா நீ திரும்ப கண் முடிச்சிட்டியா, அந்த டிராகன் உன்னோட பக்கம் பார்த்தா அந்த கண் முடிச்சு அட்டாக் பண்ணிருக்கும். இதை பார்த்த உடனே அவன் ஷாக் ஆயிடுவான். இது எப்படி நடக்கும், வாய்ப்பே இல்லை. அப்போ உண்மையிலேயே நடக்கிற விஷயம் வந்து அங்க இருக்கிற காயின்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்க டிராகனா உருமாறி அதுக்கு சக்திகளை கொடுக்குது. ஸோ அது இருக்கிறத விட அந்த தீவை விட ரொம்ப பெருசா மாறிடுதாங்க. எந்த மாதிரியான ட்ரிக்கெல்லாம் பயன்படுத்தும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாம்னு சொல்லிட்டு நம்ம எலிசபெத் பார்த்துட்டு இருக்கேன். இவங்க இருக்கிறது இடம் அப்புறமா தான் காமிக்கிறாங்க. பார்த்தா ஒரு டிமென்ஷன் இருக்கிற ஒரு இடத்துல தான் ஒரு தீவு மாதிரி இருக்கு. அந்த ஒரு தீவுகளில் தான் இவங்க இருக்காங்க. ஸோ அந்த தீவை விட ரொம்ப பெருசா இருக்குது அந்த டிராகனை காமிக்கிறாங்க. என்ன இங்க நடக்குது, நான் அந்த பவர் ஆஃப் தி டெவில் அடைஞ்சிருக்கேன். அப்படி இருக்கும்போது எப்படி இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நான் தோத்து போக விரும்பல அப்படின்னு அவன் சொல்ல அடுத்த செகண்டே ஃபர்ஸ்ட் அவனை தான் கொள்ளுது அந்த டிராகனை. ஸோ இன்னொரு பக்கம் ஹீரோ பார்த்துட்டு அட கடவுளே, ஒரு பிரச்சனை போனா இன்னொரு பிரச்சனை வந்துட்டே இருக்கு. எலிசபெத் எதனா பண்றி, இந்த இடத்த விட்டு நம்மளால போக முடியும் நம்பிக்கை இல்லை. இன்னொரு பக்கம் பார்த்து எலிசபெத்தும் டே முட்டாள, இன்னுமா இந்த இடத்த பற்றி புரிஞ்சுக்காம இருக்க, நம்ம இருக்கிறதே ஒரு ஸ்பேஸ் சம்பந்தப்பட்ட விஷயம் தான்டா, என்ன இது நடக்குது, நம்ம பறந்துட்டு இருக்கோம். ஏன்டா முட்டாள, இந்த ஒரு சூழ்நிலை எப்படா நம்மளால வெளியே போக முடியும், நம்ம தான் ஒரு இடத்துல மாட்டிக்கணும்னு உனக்கு தெரியலையா, இல்ல இந்த டிராகன் முடிவு பண்ணாதான் நம்மளால தப்பிக்க முடியும் இந்த இடத்த விட்டு. இன்னொரு பக்கம் அந்த டிராகனும் ஏதோ ஒரு மொழியில பேச ஆரம்பிக்க இதை பார்த்த உடனே எலிசபெத் நார்மலான மொழியிலேயே பேச, நான் யாருன்றது உனக்கு தெரியலையா, நான் வெளியே போகணும்னு ஆசைப்படுறேன். அந்த டிராகன் இதை பார்த்த உடனே ஆயுதுனே, மாஸ்டர் இது நீங்களா, உண்மையிலே ரொம்ப நாளா உங்களுக்காக தான் காத்துட்டு இருந்தேன், ஒரு வழியா நான் உங்களை திரும்ப பார்த்துட்டேன் அப்படின்னு ஆயுதுனே போய் கட்டி விடுப்பா. நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலப்பா, நீ டீமன் கிங் ரிலீம்லயே வந்து ப்ரமோட் ஆயிட்ட, ஆனாலும் நீ இன்னும் குழந்தை தரமா நடந்ததை மட்டும் நீ மாத்தவே மாட்டேற, தேவையில்லாம எங்க ஆளுங்களை அட்டாக் பண்ணிட்டல. இல்ல நான் வேணும்னு எதுவும் பண்ணல, நீங்க 500 வருஷம் காணாம போறதுனால நான் ரொம்ப அவஸ்தைப்பட்டு தெரியுமா, நீங்க இல்லாம எனக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. இப்பதான் உங்களை ஒரு வழியா பார்த்துட்டேன், உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன், இங்க இருக்கிற எல்லாரும் நிறைய பேர் மிஸ் பண்ண உங்களை. சோ அவளை எப்படி நம்ம எலிசபெத் கண்டுபிடிச்சான்னு பார்த்தா, இந்த இடத்துக்கும் ஹெவனுக்கும் இடையில ஒரு தனிப்பட்ட உலகம் இருக்கு. சோ அந்த ஒரு உலகத்துல தான் டிராகன்ஸ் எல்லாமே உருவாகுது. சோ அந்த டிராகனுடைய ஒரு முட்டையில இருந்து அது பொறிஞ்சப்பதான் எலிசபெத் முறையா அவளை கண்டுபிடிச்சு வளர்க்க ஆரம்பிச்சிருப்பான். அப்புறமா தான் எலிசபெத் இவளுக்கு ஒரு பேரே வச்சிருப்பா, எமிலியானு. என்ன நல்லபடியா வளர்த்தது, என்ன ஒரு செல்லப்பிராணி மாதிரி பாத்துக்கிறது, எல்லாமே இவங்க தான் பண்ணாங்க. என் மாஸ்டர் ப்ரொடெக்ட் பண்ண நான் கூடவே இருந்தேன் தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் கதையை சொல்ல ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய பெரிய கோலா இருக்கக்கூடிய இந்த உலகத்தையே ஆளக்கூடிய அந்த ஒரு விஷயத்துக்காக நான் பல கண்ட்ரீஸ்ல வார் நடந்தப்போ அவங்களுக்கு பெரிய லெவலில் பக்கபலமா கூடிய இருந்து உதவி பண்ணியிருக்கேன். என் மாஸ்டர் கூடிய இருந்து அவங்களுடைய ஹாப்பினஸ் நான் கூடவே பார்த்தேன். பட் இருந்தாலும் அவங்களுடைய அந்த ஃபேஸ்ல இருந்த அந்த ஸ்மைல் குறைய ஆரம்பிச்சது. எனக்கு நான் ஹெல்ப் பண்ணது பத்தலையோன்றது யோசித்தேன். அவங்க சோகமா இருக்கிறத பார்த்துட்டேன். ஆனா ஒரு நாள் நான் எதிர்பார்க்காத வகையில அவங்க திடீர்னு எங்களை விட்டு போயிட்டாங்க. இதனால எமிலியா ரொம்ப வருத்தமான பார்த்ததுக்கு இந்த உலகம் ஃபுல்லா என்னுடைய மாஸ்டரை நான் தேடினேன். எப்போ அவங்க ஓலிஸ் வாடி எடுத்தாங்களோ அப்பயே காணாம போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்கள நான் கண்டுபிடிக்கவே முடியல. லெஜெண்டரி ஹீரோவை கண்டுபிடிக்க போன அவங்களால அவங்களுடைய கிண்டத்துல இருந்து அரசாங்கத்துல இருந்து எல்லாருமே ரொம்ப வெறிச்சொடி போயிருந்தாங்க. எந்த விதமான நியூஸும் திரும்ப வரல. சோ இன்னொரு பக்கம் அங்க இருக்கிறவங்க எல்லாம் எம்ப 10 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு, இன்னமும் நம்மளுடைய மேஜிஸ்ட்ரி இந்த இடத்துக்கு வரவே இல்லை. என்னதான் அவங்களுக்கு ஆயிருக்கும், அடுத்த கட்டமா வேற ஏதாச்சும் ஒரு பெரிய முடிவு எடுத்தாகணும்பா. ஏன்னா அவங்க இல்லாதனால இப்படியே கண்ட்ரில நாளுக்கு நாள் குற்ற சம்பவங்கள் அதிகமாயிட்டே போகுது. நீ சொல்றது உண்மைதான்ப்பா, புதுசா நிறைய ட்ரைபை சேர்ந்தவங்க உருவாகி நிறைய குற்ற சம்பவங்கள் ஈஸியா நடக்க ஆரம்பிச்சிச்சு நம்மளுடைய கண்ட்ரில. மேஜிஸ்ட்ரி இருந்ததா நேற்றுக்கு இதெல்லாம் நடக்க விட்டுருப்பாங்களா, அவங்கள பார்த்து எல்லாரும் பயந்துருப்பானுங்க. இதெல்லாம் ஓகே தான், பட் இருந்தாலும் அவங்க வர இருக்கலும் நம்ம ஒரு இந்த விஷயத்தெல்லாம் பரவ விடாம தடுத்தே ஆகணும். ஏன்னா திடீர்னு ஒரு நாள் அவங்க திரும்பி வரும்போது இந்த நிலைமை மோசமாயிருச்சுன்னா அவங்க கண்ட்ரியே இந்த நிலைமையில இருக்கிறத பார்த்துட்டு அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்கல்ல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம இன்னும் அவங்கள நல்லா தேடணும்னு நினைக்கிறேன். இல்ல மேஜிஸ்ட்ரி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். அப்போ அந்த இடத்துல இருக்க அந்த ஹெல்ப் பண்ணு, நீ சொல்றது உண்மைதான், பட் இருந்தாலும் நம்மளுடைய குயின் வந்து அந்த லெஜெண்டரி ஹீரோவை பார்க்க போன இடத்துல இன்னமும் வராம இருக்காங்களா, ஒன்னு அவன் கையால செத்து இருக்கணும், அப்படி இல்லைன்னா அவனை இன்னமும் அவங்க தேடிட்டு இருக்கணும். ஸோ டீமன் ட்ரைபை சேர்ந்தவன் கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு நம்ம மேஜிஸ்ட்ரி எல்லாம் தோத்து போகிறதுலாம் வாய்ப்பே இல்லை. அவங்க கொண்டுட்டு திரும்ப நம்மள நோக்கி தான் வந்துட்டு இருப்பாங்க. மேபி வேற ஏதாச்சும் ஒரு உலகத்துல கூட அவன் இருக்கலாம். அவங்க கண்டிப்பா வருவாங்க. இந்த நிலைமை இப்படியே போச்சுன்னா கண்டிப்பா நானே போயிட்டு அவங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக கிளம்புறேன். அதுக்கப்புறம் ஆளாளுக்கு வந்து மேஜிஸ்ட்ரியை, அதாவது நம்ம எலிசபெத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் பிரிஞ்சு கிளம்பிருப்பானுங்க. ஆனா பிரச்சனை என்னன்னா அந்த மினிஸ்டர் பிராவன் சொல்லக்கூடியவன் அதுக்கப்புறம் நம்ம எலிசபெத்தோடைய டெரிட்டோரியை பாதியா பிரிச்சு அதே இடத்துல அவன் ஆண்டு இருப்பான். அவளை தேரத்தை விட்டுட்டு, ஏன்னா அவகிட்ட தான் அவளுடைய முடி இருக்குல்ல, அது ஒரு விஷயமா காமிச்சு. இந்த விஷயத்துல எல்மியாக்கு எந்த விதமான சம்மதமும் இல்லாதனாலதான் அவங்களை விட்டு தள்ளி வந்திருப்பான். திரும்ப அவங்களை பார்க்கறதுக்காக கூட போயிருக்க மாட்டான். ஆனா அவளுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, கண்டிப்பா ஒரு நாள் வந்து எப்படியாச்சும் அவளுடைய மாஸ்டரை கண்டிப்பா பார்த்தே தீர்வானு. ஸோ அதுக்காக ரொம்ப காலங்களா வெயிட் பண்ணிட்டு இருந்தான். எவ்வளவு காலங்கள் கடந்து போச்சுன்றது அவளுக்கு தெரியாது. ஆனா ரொம்ப காலங்களா அதே இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அந்த இடம் தான் வந்து இப்போ இவங்க வந்த இந்த புதையலுக்கான இடம். இப்போ பார்த்து மொத்த கதையை சொன்ன பிறகு அவன் மாஸ்டர் கிட்ட போயிட்டு அது புலம்பிட்டு இருக்க அவங்களை ஒரு வழியாக பார்த்துட்டுன்ற மாதிரி எனக்கு புரியுது. நான் எல்லாமே எவ்வளோ நாள் நீ மனசளவில் கஷ்டப்பட்டு இருப்பேன், விளையாடுறதுக்கும் ஆள் யாரும் கூட எல்லாமே தனியாக இருந்திருக்கேன். பட் இருந்தாலும் நீ போக போக ஓரளவுக்கு பரவாயில்ல, டிமாண்ட் லெவலுக்கே நீ பிரேக் த்ரூ பண்ணிட்டேன். என்ன இருந்தாலும் மாஸ்டர் உங்களுக்கு நான் கீழே தான் இருக்கணும்னு ஆசைப்படுறவங்க கூடியே இருப்பேன், என்னை விட்டு போயிடாதீங்கன்னு சொல்லிட்டு வயதுட்டு இருக்கான். ஏன்னா 500 வருஷம் கழிச்சு ஒரு வழியாக பார்த்துருக்கான். திரும்ப அவளை விட்டு போகிறதுக்கு மனசே இல்லை, பிரியவே கூடாதுன்னு யோசிச்சுட்டு இருக்கான். இந்த கூத்தெல்லாம் பார்த்த ஹீரோ, ஏன்டி நீங்க என்னடி ஒப்பா வச்சுட்டு இருக்கீங்க, இங்க ஒருத்தி செத்து கிடக்குற, அவளை எப்படியாச்சும் உயிரோட வரணும்னு உங்களுக்கு தோணலையா? லிட்டில் சிஸ்டர் ஆனா என்னடி உங்களுக்கு பாவம் பண்ணாங்க. கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தா திடீர்னு அவ கண் முடிக்க, ஆனா லிங்பிங் என்னாச்சு, ஆனா நீ நல்லா இருக்கியா? நான் நல்லா தான் இருக்கேன், ஆனா நீங்க கொடுத்த ஆப்பிள் இப்படி நொறுங்கிடுச்சுன்னு சொல்லிட்டு அவ காமிக்க, பரவாயில்ல நான் புதுசா ஒண்ணு தரேன். எலிசபெத் யோசிக்கிறான், எல்லா விதமான பிரச்சனையும் எந்த விதமான இடையூறும் எல்லாமே இவன் அசால்ட்டா முடிச்சிட்டான். ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம எமிலியா வந்து நம்ம எலிசபெத் கிட்ட ரொம்ப க்ளோஸா இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ இங்க என்னடா நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கேன். ஸோ எமிலியா இன்னொரு பக்கம் வந்து ஹீரோவை பார்த்து முறைச்சு பாக்குறான். யார் இவன், இது வரைக்கும் நம்மளுடைய மாஸ்டர் இவன் கூட தான் இருந்தாங்களா, மாஸ்டர் யார் இவன், உங்ககிட்ட பிரச்சனை பண்றானா, இவனை கொண்டுட்டானா
நானு. ஓ இவனு கேக்குறியா? இவன் தான் அந்த லெஜெண்டரி ஹீரோ. இவன் பிளேஸ்ல தான் நான் 500 வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டு ரொம்ப நாளா இவன் கூடயே தங்கிட்டு இருக்கேன் வீட்டுல. இன்னொரு பக்கம் இது கிட்ட வாதிச்சு அவரை என்னது லெஜெண்டரி ஹீரோவா? அது இவன் தானா? அப்ப 500 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுடைய மாஸ்டரை கிட்னாப் பண்ணது இவன் தான். எம்எல்ஏ இதை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டான். என் மாஸ்டர்களை இவன் அடிக்காம விட மாட்டேன் அப்படின்னு அவன் ஒரு பக்கம் கோவத்துல ஹீரோவை பார்த்துட்டு இருக்க. ஹீரோவும் எப்படி இருக்கீங்க குட்டி பொண்ணு? நான் தான் வந்து லீம்பிங். உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். இவன் தான் அந்த லெஜெண்டரி ஹீரோவா இருந்தாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஏன்னா நான் கூடிய சீக்கிரமே என்னுடைய மாஸ்டர் கூட நான் ஒன்று சேர்ந்துட்டேன்னா அவ்வளவுதான். நாங்க 2 பேரும் டீம் பண்ணி இவனை எப்படியாச்சும் இந்த இடத்துல கொண்டுடுவோம் ஈஸியா அப்படின்னு ஒரு பிளான போடுறான். உன்னை பார்த்ததுல சந்தோஷம்டா, என்ன வெறுப்பேத்திட்டு இருக்கியான்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் அவளுடைய டிராகன் கைகளை பயன்படுத்தி ஹீரோவை கொலை பண்றதுக்காக கிட்ட போகிறான். ஆனா ஹீரோக்கு எதுவுமே ஆகாது. என்ன இது எதுவுமே ஆகல உனக்கு? சாரிங்க, நீங்க 2 பேரும் நல்லா க்ளோஸா பேசிட்டு இருக்கீங்க, நீங்களும் எலிசபெத்தும். சரி டிஸ்டர்ப் பண்ணதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இதை பார்த்த உடனே அவன் என் அட்டாக்கு எவ்வளவு பெரிய அட்டாக்கு, ஆனா இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? அவன் மேல பெருசா ஒர்க் ஆகலையாது, எப்படி இது நடக்கும்? அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோ ரொம்ப க்ளோஸ் அப்ல வரான். இதை பார்த்து அவ ரொம்ப பயப்படுறா. அவ்வளவுதான், என் மாஸ்டர் எப்படி எலிசபெத் அவ கிட்னாப் பண்ணணும் அந்த மாதிரி என்ன பண்ண போறான்னு நினைக்கிறேன். இப்போ நான் என்ன பண்றது? அவ பயத்துல ஒரு பக்கம் பார்த்தா பதுங்க ஆரம்பிக்கிறேன். இதை பார்த்து ஹீரோ பயப்படாதீங்க, நான் ஒன்னும் உங்களை எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஹீரோ கீழே வந்து அவளை தூக்கி விடுற மேல. ஸோ ஹீரோ அதுக்கப்புறம் ஷேக் ஹேண்ட் கொடுக்கறது மூலியமா நம்ம ஆனே சிஸ்டர் கிட்ட நடந்த உண்மையை சொல்றான். ஆனே சிஸ்டர், இந்த பொண்ணு இருக்கால, இவ பேர் தான் எம்எல்ஏ, இவ ஒரு டிராகன் கேர்ள். இவளுக்கும் நம்மளுடைய எலிசபெத்துக்கும் நிறைய சம்மந்தம் இருக்கு. ஸோ அதனால இதுக்கப்புறம் இவ்வளவு நம்மளுடைய ஃப்ரெண்டுன்ற மாதிரி சொல்ல. இதை கேட்டாவ என்ன இவன் ஃப்ரெண்டுன்னு சொல்றான். எலிசபெத்து கூட அதே தான் சொல்லுவா. இவன் மேலதான் நான் ரொம்ப காலத்துக்கெல்லாம் முன்னாடி டிராவல் பண்ணிருந்தேன், எந்த இடத்துக்கு போனாலும். என்ன சொல்றவனா அப்போ இவ தூக்கி வச்சு ஓடுவான்னு சொல்லிட்டு ஹீரோ கற்பனையில வேற மாதிரி யோசிக்கிறான். சரி நீ வேற மாதிரிலாம் யோசிச்சது போதும், நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்பலாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் திரும்பி ஹீரோவுடைய வீட்டுக்கே வந்துருவாங்க. எலிசபெத் இவங்க எல்லாருமே கூட்டு வந்திருப்பான். வா மாஸ்டர், நீங்க வேற லெவலில் முத முறையா திரும்ப உங்களுடைய பவரை நான் பாக்குறேன். அவ கற்பனை யோசிக்கிறான். ஒரு வழியா அவங்க திரும்ப வந்துட்டாங்க இவன் இடத்துக்கு. அப்போ இந்த இடத்துல இருந்து கூடிய சீக்கிரமே நம்மளுடைய ராஜ்யத்தை இவங்க கூட சேர்ந்து நம்ம கைப்பற்ற வேண்டியதான். ஹீரோ அதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமா வரான். நல்ல வேலை எலிசபெத் உன்னால திரும்ப இந்த இடத்துக்கு வந்துட்டோம், இல்லைன்னா அதே இடத்துல மாற்றிட்டு இருப்போம். இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ஆனையாவால இந்த ஒரு பவரை தாங்க முடியல. அதாவது அங்க இருந்து திடீர்னு ஜம்ப் நீங்க வந்ததுல அவளுக்கு பயங்கரமா வாந்தி எடுக்குது. ஸோ அதுக்கப்புறம் அவளுக்கு பயங்கரமான மயக்கமான நிலைமைக்கு போயிடறான். ஹீரோ இதை பார்த்துட்டு பதறும் போது எலிசபெத் டே அவ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும், அதனால உள்ள கூட்டணும் போ, நான் எம்எல்ஏ கிட்ட சில விஷயங்களை பேசுறேன். ஹீரோ அவளை கூட்டணும் போன பிறகு எலிசபெத் கிட்ட எம்எல்ஏவும் மாஸ்டர் நீங்க என்கிட்ட என்ன பேசணும்னு ஆசைப்படுறீங்க சொல்லுங்க, அவங்ககிட்ட எதாவது சொன்னீங்களே, எந்த ஆர்டர் இருந்தாலும் சொல்லுங்க, நான் போயிட்டு பண்ணிட்டு வரேன் உங்களுக்காக. ஸோ அப்பதான் வந்து நம்ம எலிசபெத் உனக்கு இந்த இடத்துல டார்க் கில்ட் வந்து டீமன் ரெலிம் சார்பா வேலை பார்த்துட்டு இருக்காங்க, அதை பத்தி உனக்கு தெரியுமா? உண்மையே சொல்ல போனா 500 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க போயிட்டப்போ நானுமே அந்த இடத்துல இல்ல, நான் எப்பயோ அந்த இடத்த விட்டு போயிட்டு நான் வேற ஒரு இடத்துல இருந்ததுனால எனக்கு தெரியல மாஸ்டர். ஆனா சில விஷயங்கள் மட்டும் ஞாபகம் இருக்கு. நான் தூங்கிட்டு இருக்கும் போது சில விஷயங்களை கூட நான் யோசிச்சு பார்த்திருக்கேன். முக்கியமான கேள்விப்பட்ட சில விஷயங்கள் என்னன்னா, ஒரு ஹியூமன், அவன் பேர் வந்து வெஸ்லி, அவன் தான் அந்த டார்க் கில்ட்டியை உருவாக்கணும்னா அவன் வந்து ஹியூமன் பிரின்ஸா இருக்கானா? உங்களுக்கு ஞாபகம் இருக்காது? ஆமா நீ சொல்றது சரிதான், அதெல்லாம் ரொம்ப நாட்கள் ஆனதுனால சிலது எனக்கு ஞாபகமே இல்லை. மாஸ்டர் நீங்க அடுத்த கட்டமா என்ன பண்றதுக்காக இதெல்லாம் என்கிட்ட கேட்கறீங்க? முக்கியமா அதை சொல்லுங்க, நான் எதுவும் பண்ணாம கம்மனே இருக்கணுமா? நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அந்த டார்க் கில்ட் வந்து இங்க எப்படியாச்சும் திரும்ப ரெசராக்ஷன் பண்ணணும்ன்றதுக்காக பல முயற்சிகளை எடுத்துட்டு இருக்காங்க. அதுக்காக அந்த ரெசராக்ஷன் பண்ணியே தீரணுன்றதுக்காக இங்க இருக்கிற நிறைய பேர் அவங்க கொண்டுட்டு இருக்காங்களா. அது என்னுடைய பேருக்கு பெரிய கலங்கத்தை ஏற்படுத்தும். என்னது ரெசராக்ஷன் பண்றதுக்கு நிறைய பேரை கொண்டுறானுங்களா? எவ்வளவு தெரியும் இதை பண்ணுவானுங்க, உங்க பேரை சொல்லி நான் அவங்களுக்கு விடக்கூடாது மாஸ்டர். இப்ப நான் என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க மாஸ்டர், நான் போய் பண்ணிட்டு வரேன். நீ அவங்கள மொத்தமா அழிச்சாகணும். அது மட்டும் இல்லாம ஒரே ஒரு ஆள் கூட அந்த கடைசி ஆளா அவங்க மிஸ் ஆகவே கூடாது. முக்கியமான இன்னொரு விஷயம், உன்னுடைய கிங்கு உயிரோட இருக்கிறத பத்தி அவங்க இருக்கிற இடத்த பத்தியும் எதுவுமே சொல்லாத, ஒரு வார்த்தை கூட பேசிக்கிறது சரியா? சரி ஓகே, நீ இப்ப ஃப்ரீயா இருக்கிறதுனால உன் இஷ்டப்படி உனக்கு என்ன தோணுதோ அதை போய் பண்ணு. ஓகே என்கிட்ட விட்டுங்க, நான் பாத்துக்கிறேன். எம்முடியா அவங்களுக்காக இதெல்லாமே ஈஸியா பண்ணி முடிச்சிருவா. அந்த டார்க் கில்ட் நான் ஈத்தோட காலி பண்றேன், கவலையப்படாதீங்க. அதுக்கப்புறம் அவ கற்பனையில் யோசிப்பா, மாஸ்டர் என்ன ஃப்ரீயா விட்டாரு, இதுக்கப்புறம் நான் வந்து அவங்களுக்காக ஈஸியா வேலை செய்வேன், இதனால கண்டிப்பா ரிவார்டு அவங்க கூட ஜாலியா ஒன்னா தூங்குறதுக்கு அனுமதிப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு கற்பனையில அவ அந்த இடத்த விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறான். அவ அங்கிருந்து கிளம்பும் போதே பார்த்தா யாரும் ஒருத்தங்க பெரிய அட்டாக் அவன் மேல கொடுக்குறாங்க. யார் இந்த வேலையை பார்த்தது? பெரிய அட்டாக்கா இருந்துச்சு, என் உடம்பெல்லாம் ஸ்கிராச்சஸ் வந்திருக்கு, எந்த கிரியேச்சரா இருக்கும், வித்தியாசமான அட்டாக்கா இருக்கு. அதுக்கப்புறம் யாருடான்னு பார்த்தா நம்ம வாங்காய் தான். டார்கெட் டிடெக்ட் பண்ணியாச்சு, அந்த ஒரு டார்கெட் நம்மளுடைய இடத்துக்கு பெரிய இடத்துல இருக்கும், அதனால அதை கொண்டுடலாம் அப்படின்னு சிஸ்டம் கொடுத்த ஆர்டரின் பேர்ல அதை அங்க அட்டாக் பண்ணிருக்காவல. அடுத்த கட்டமா பார்த்தா நம்ம வாங்காய் அட்டாக் பண்ணா இதை பார்த்தாவ, ஓ நீ தான் என்னுடைய அடுத்த ஆப்பனண்டா, ஃபர்ஸ்ட் உன்னை கொண்டுட்டு நான் இந்த இடத்த விட்டு கிளம்புறேன், ஒரு தப்பான ஆள்கிட்ட நீ மோதிட்டேன்னு சொல்லிட்டு அது பண்ணக்கூடிய அட்டாக் எல்லாம் இன்னொரு பக்கம் பார்த்து தடுத்துருவா. ஆனாலும் ஒரு செகண்ட் பார்த்தா ஷாக்காவா, என்னடா இது ஏகப்பட்டது அனுப்புதுன்னு சொல்லிட்டு ஷாக்காவா. அப்புறம் ஏகப்பட்ட அட்டாக் பண்ணி அவளை அதே இடத்துல கறி விடுறோம். பெரிய லெவலுக்கு என்ன சூப்பரான அட்டாக் பண்ணிருக்கோம். ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தாலும் எலிசபெத் இதை பார்த்த உடனே கடுப்பாயிட்டு, ஏய் வாங்காய் தேவலாம எதுக்காக என்னுடைய பொண்ணை அட்டாக் பண்ண, உன்னை விட மாட்டேன், என்ன வெறுப்பத்திரியா, எவ்வளவு தேரி இருக்கணும் உனக்கு, அவளை நான் தான் இந்த இடத்த விட்டு அமைச்சிருக்கேன், ஒழுங்கா இந்த இடத்துல கம்முன்னு இருக்கதான் இருந்தா இரு, இல்லைன்னா உன்னை திரும்ப போட்டு நசிக்கிடுவேன். இதை பார்த்து அது வந்துருச்சு. சரி தெரியாதனமா படிட்டு இதை நீ முன்னாடியே சொல்லியிருந்தாலும் நான் பண்ணிருக்க மாட்டேன், ஆபத்தான ஆளுன்னு நினைச்சு அட்டாக் பண்ணிட்டேன்னு சொல்ல. பாவம் அங்கிருந்து ஆயுதம் போயிட்டு இருக்கா. என்னடான்னு பார்த்தா உடம்புல அவ்வளவு டேமேஜ், கருகன நிலைமையில போயிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோ வீட்டுல பார்த்தா ஆரஞ்சு ஜூஸை வந்து நம்ம ஆனைக்காக போட்டு வந்து கொடுக்குறான். இதை சாப்பிடுங்க, கண்டிப்பா உங்களுடைய மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும், ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். அவ அதை குடிச்ச உடனே பார்த்தா அவளுக்கு சுருன்னு ஏறும் பாருங்க மண்டைக்கு, அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கிறத உணர்வா. அது மட்டும் இல்லாம இது வரைக்கும் பார்த்த லெவலுக்கான சக்திகள் திரும்பவும் மீண்டு வந்துடும் அவளுக்கு. இதனால அவளுடைய பாடிக்குள்ள பல விதமான மாற்றங்கள் அவ உணர்வா, அதை உள்ளுக்குள்ள நடக்கிறது. ஆனா அப்பன்னு பார்த்துதான் அவளுக்குள்ளேயே இன்னொரு விஷயமும் இருக்கும். ஸோ அந்த ஒரு உள்ளுணர்வுல பார்த்தா தான் தெரியுது, அவளுடைய சின்ன பிளாஷ்பேக்ல ஒரு நன்னு காமிச்சிருப்பாங்களே, அந்த நன்னு திரும்பி அவளுடைய நினைவுகள் வரும். இது நான் தான், உனக்குள்ளதான் நான் இருக்கேன், நீ தான் நான், நான் தான் நீ,
ஆனா என்ன இருந்தாலும் என்னை வெளியே விடாம நீ தான் தடுத்துட்டு இருக்க. இந்த பாவப்பட்ட இந்த ஒரு குட்டி பொண்ணு உருவத்துல நீ இருக்க தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு அது உன பக்கம் பேசிட்டு இருக்கு. ஹீரோ சோஃபால உட்காந்து இப்பதான்ப்பா கம்ஃபர்டபுளா இருக்குது. எவ்வளவு நேரத்துக்கு நடந்திருந்தேன். அட்வென்ச்சரிங் பண்றது என்னதான் ஒரு பக்கம் நல்லா இருந்தாலும் ஒரே இடத்துல இருந்து வேலை பார்க்கறதும் நல்லா தான் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம எலிசபெத் உள்ள வருவான். என்ன ஆனே ஒரு வழியா எல்லாம் உனக்கு ஞாபகம் வந்துருச்சு. திரும்ப உன்னுடைய ஆன்சிஸ்டர் தான் உனக்குள்ள இருக்காங்க. உன்னுடைய கிளானை பொறுத்த வரைக்கும் ஜிமிச்சி கிளான் இருக்கிறதுனால சோ அந்த கிளான் டீமன் குயினுக்கு எப்பவுமே லாயலா இருந்தவங்க. சோ நீயும் அப்படி இருப்பேன்னு நம்புறேன். கூடிய சீக்கிரமே உன்னுடைய பிளட் லைன்ல இருக்கக்கூடிய எல்லா விதமான சக்திகளையும் நீ அவேக்கனிங் பண்ணிடுவேன். அதுக்கு பேர் தான் பவர் ஆஃப் டால் கண்ட்ரோலிங். உன் கிளானுக்கே ஒரு தன பவர். இதை கேட்ட உடனே சாக்கானவன் என்னடா இங்க நடக்குது? என் கண்ணுக்கு இன்னைக்கு பார்க்கும்போது சிஸ்டர் எலிசபெத் வந்து வித்தியாசமா தெரியுறாங்க. ஒரு டீமன் குயின் மாதிரி தெரியுறாங்களே. அப்புறம் நடிங்கினா அவ கேட்பான், சிஸ்டர் எலிசபெத் நீங்க தான் இந்த டீமன் கிங்கா? ஆமா, அதுல என்ன தப்பு? கிங் எலிசபெத்தா இருக்கிறவன் நான் தான். இந்த உலகத்தை இதுக்கு முன்னாடி ஆண்டதும் நான் தான். ஆனா நான் இதெல்லாமே ஏன்ஷியன்ட் புக்ல தான் படிச்சிருக்கேன். மற்றபடி இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. ஆனா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஏன்ஷியன்ட் புக் படி நீங்க லெஜெண்டரி ஹீரோ கூட சண்டை போடுறதுக்கு அப்புறம் நீங்க ரெண்டு பேருமே சேர்ந்து அழிந்ததா சொல்றாங்க. அப்போ இந்த இதுல இருக்க பிரதர் லிங்கிங் யாரு? அப்புறமா ஹீரோ தன்னை பத்தி அறிமுகத்து கொடுத்துறான். நான் தான் அந்த லெஜெண்டரி ஹீரோ. என் கூட தான் எலிசபெத் இருக்கு. அவ தான் டீமன் குயின். ஓ அப்படியா? அப்ப அந்த ஹிஸ்டரியில சொன்ன எல்லா விதமான விஷயங்களும் உண்மையா? அது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நீங்களும் சரி சிஸ்டர் எலிசபெத்தும் சரி ரெண்டு பேருமா சேர்ந்து சண்டை போடும்போது அங்க நடந்த பெரிய ஃபைனல் பேட்டில் ரெண்டு பேரும் நல்லா சண்டை போட்டீங்களா? அதோடைய முடிவுல நீங்க ரெண்டு பேரும் காணாம போயிட்டீங்களா? ஆனா சில பேர் சொல்றது என்னன்னா ரெண்டு பேரும் சண்டை போட்டுல அழிந்து போனதாகவும், இன்னும் சில பேர் வந்து நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் மனசை புரிஞ்சுக்கின்னு ஒன்னாவே வாழ ஆரம்பிச்சிங்கன்னா அது சொல்றாங்க. அதுக்கான அர்த்தம் நீங்க ஒரு ஃபேமிலியா மாறிட்டீங்களா? ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் விரும்ப ஆரம்பிச்சிட்டீங்களா? ஒரு நல்ல லைஃப் தான் இது வரைக்கும் நீங்க 500 வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு சில பேர் வதந்திகளா சொன்னாங்க. இது கேட்ட உடனே ரெண்டு பேரும் என்ன சொல்லணும்? வெறுப்புல வந்து அப்படிலாம் கிடையாதுன்னு சொல்லியிருக்கணும். ஆனா ரெண்டு பேருமே ஆமாமா சரியா சொன்னேன். 500 வருஷத்துக்கு முன்னாடி வந்தவ என் கூட சண்டை போட்டா. ஆனா அவ கூட நான் சண்டை போடல. அப்புறமா என் சாப்பாடு பிடிச்சி போயிட்டு இதே இடத்துல என் கூட தங்க ஆரம்பிச்சிட்டான். ஆனா இது வரைக்கும் நான் அவளை அந்த மாதிரிலாம் நினைச்சதே கிடையாது. நீ சொல்ற மாதிரிலாம் ஒன்னும் நடக்கல எங்களுக்குள்ள அப்படி நீங்க சொல்றான். அதுக்கப்புறம் முதல்ல நம்ம எலிசபெத்தும் எங்க பேர் ஆனே நீயுமே ஒரு டீமன் தான். இதை கேட்டுட்டு ஏன்டி அப்படி சொல்றேன்னு கேட்க அதுக்கான ரீசன் இவளுடைய முன்னோர்கள்ல இருந்தவங்க தான் எனக்காக நிறைய வேலைகளை பார்த்தாங்க. என் கிளான்ல இவங்க ஆளுங்களை பத்தி நிறையவே தெரியும். நிறைய உதவிகளை பண்ணிருக்காங்க. சோ அதன் அடிப்படையில் இவனும் ஒரு டீமன் தான். அப்புறம் நடந்த விஷயத்தை காமிக்கிறாங்க. 600 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன குழந்தையோட பேர் வந்து ஜிம்ஜின்னு அதுதான் டீமன் ட்ரைபை சேர்ந்தது. அதோடைய பிளட் லைன் இருந்த பவர் எல்லாமே அவேக்கனிங் பண்ணது. சோ அதோடைய முடிவுல அதோடைய கண்ணுடைய கலர் ரெட்டாவும் அதுக்கிட்ட நிறைய மேஜிக் பவரும் இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் அவேக்கனிங் பண்ணது. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட தப்பான காரியங்களை பண்ணிச்சது. அது நிறைய பேரை தன்னுடைய சாட்டிஸ்பாக்சனுக்காக கொண்டது. ஆனா சில வருஷங்களுக்கு முன்னாடி தான் அது நார்தர்ன் டெரிட்டோரியில இருந்த நிறைய பேரை கொண்டுச்சு. கிட்டத்தட்ட 100 எலக்ட் சோல்ஜர்ஸ் அதுவும் என்னுடைய ஆட்களை அது கொண்டது. இதோடைய முடிவுல எனக்கு அது பிடிக்கல. அதனால ஃபைனலா அதுக்கும் எனக்கும் சண்டை வந்துச்சு. அந்த ஒரு சண்டையில அது டீமன் குயின் கிட்ட சண்டை போட்டுருக்குன்னு தெரியாம இறுதியா அது என் கையால தோத்து போச்சு. சோ அதோடைய முடிவுல அடுத்த கட்டமா என்னுடைய பவர் என்னன்றது தெரிஞ்சு அது எனக்காக வேலை செய்யறேன்னு ஒத்துக்கினேன். பல ஜென்ரேஷனா இந்த கிங்குக்காகவே வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க. அதோடைய ட்ரைபை சேர்ந்தவங்க தான். சோ அந்த ட்ரைப்ல இருந்து வந்தவ தான் நீயும் ஒருத்தி. இது கேட்டவன் இதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. எனக்கு தெரிஞ்சது எல்லாமே இந்த பவர் வெளிப்பட்டது அந்த சர்ச்சில் இருக்கும் போது தான். அந்த நன்னு என்னுடைய பிரதர்ஸ் அண்ட் என்னுடைய சிஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே நான் என் கையால என் பவரால கொண்டுட்டேன். உண்மையை சொல்ல போனா அன்னைக்கு நீ கொன்ன உன்னுடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே உன்னால சாகல. அங்க டார்க் கில்ட்ட சேர்ந்த ஆட்கள் வந்து இதை பண்ணிருக்காங்க. இதோடைய விளைவா தான் நீ அவங்க எல்லாரையும் கொன்னுட்டு அதுக்கப்புறமா அந்த சர்ச்சையை மொத்தமா அழிச்சிருக்க. அந்த ஒரு ரியாலிட்டியை உன்னால அக்செப்ட் பண்ண முடியாம தான் நீ எல்லாத்தையுமே மறந்து நீ ஒரு புது ஆளா வாழ ஆரம்பிச்ச. இப்பதான் உனக்கு எல்லாமே ஞாபகம் வரும். இப்போ உனக்கு புதுசா ஒரு சர்ச்சு கிடைச்சிருக்கு. அங்க நிறைய சிப்ளிங்ஸ் கிடைச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் இதை கேட்டு ஆனே வந்து என் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் சொல்லிட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோவும் ஏமா எலிசபெத் நம்ம அங்க போன பிறகு உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா அந்த மார்க்கெட்ல ஆனாவுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அவ இன்னமும் மீட் பண்ணல. சரி எனக்கு புரியுது. பட் இருந்தாலும் அவளுக்கு உண்மையை நிரூபிக்கிறதுக்கான நேரம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்ட்டலை காமிப்பான். இந்த போர்ட்டல் டைரக்டா உண்மை என்னன்றதை உனக்கு வெளிச்சம் போட்டு காட்டும். நீ உன்னுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் நீ கூப்பிடு. அவங்க எப்படி இருக்கான்றதை நீ தெரிஞ்சுக்கும். சோ அப்பதான் அவளுக்கு பார்த்த உடனே தெரியுது அவளுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் வந்து அங்க பொம்மையா இருக்காங்க. இவ அவங்களை கூப்பிட்ட அடுத்த செகண்டே வந்து அங்க இருக்கிறவங்க எல்லாருமே திரும்ப உயிரோட வந்துட்டு எங்க கூட வாங்க விளையாடுங்கன்ற மாதிரி கூப்பிடுறாங்க. சிஸ்டர் ஆனே வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் அவங்க எல்லாருமே சேர்ந்து இவளை கூப்பிடுறதுக்காக அந்த போர்ட்டல் விட்டு வெளியே வர ட்ரை பண்றாங்க. சோ அவங்க கிட்ட வந்துருன்னு தெரிஞ்ச உடனே நம்ம எலிசபெத் போர்ட்டல் மூடிடுவோம். இப்போ உனக்கு புரியுதா உன் கூட இருக்கிற இப்ப கரண்ட் சிப்ளிங்ஸ் எல்லாருமே ஒரு பப்பட்டு தான். நீ உருவாக்கின பொம்மைகள். அதுங்களுக்கு உன்னுடைய மேஜிக் மூலியமா தான் இவ்வளவு நாள் நீ உயிரோட்டத்தை கொடுத்து இதுக்கு முன்னாடி இறந்த உன்னுடைய பிரதர்ஸோடைய வழிகளை உன்னால தாங்க முடியாதனால அதை தவிர்க்கணும்ன்றதுக்காக அவங்கள மாதிரி நீ உருவாக்கி அவங்க கூட இப்ப வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி இருக்க. ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு அப்ப பழசுல நடந்த விஷயம் தான் இப்போ இவ பப்பட்டை இவங்களை வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். உண்மைதான். இவளுக்கு அவங்களை பிடிச்சதுனால எப்படியாச்சும் திரும்ப அவங்களை உயிரோட வர வைக்கணுன்றதுக்காக தன்னுடைய பிளட் லைன்ல இருக்கக்கூடிய பவர்ஸையே பயன்படுத்தி மேஜிக்கை கொடுத்து இது நாள் வரைக்கும் ஒரு போலியான சிப்ளிங்ஸை இவங்களை உருவாக்கி இது நாள் வரைக்கும் வாழ வச்சிட்டு இருக்கா. நம்மளுக்கே பார்க்கும்போது இவங்க ஒரிஜினல் மாதிரி தான் தெரியும். அதுதான் இவருடைய ஸ்பெஷல் எபிலிட்டியே. உண்மை என்னன்றது புரிஞ்சுக்கோ. நீ உன்னுடைய சிப்ளிங்ஸை கொல்லல. ஆல்ரெடி அவங்களை கொல்லனது அந்த டார்க் கில்ட்டை சேர்ந்தவனுக்கு தான். ஸோ அதுக்கான ரீசன் நமக்கு என்னன்றது தெரியும். ஏன்னா அந்த டார்க் கில்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கிங் ரெசரக்ஷன் பண்ணணுன்றதுக்காக அப்பாவியான மக்கள் கொள்றானுங்க. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த விஷயத்தெல்லாம் கேட்ட நம்ம ஆனேவால இந்த ரியாலிட்டியை ஏற்றுக்க முடியல. இப்படி நடக்கணும்னு எனக்கு ஆசை இல்லை அப்படின்னு உடனே அவளுடைய தலை பயங்கரமா வலிக்குது அவளுக்கு. உடனே பார்த்தா நம்ம எலிசபெத் அவளுடைய பவரை பயன்படுத்தி அவளை திரும்பியும் நெத்தியில் அடிச்சு மயக்கப்பட வைக்கிறான். ஸோ ஹீரோ கிட்ட அப்புறம் அவன் நீ அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஆசைப்படுறது எனக்கு தெரியும். ஆல்சோ இதை ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ நான் பண்ண விஷயமே டெம்பரரி ஆனது தான். அவளுக்குள்ள இருக்க அந்த ரியாலிட்டியை புரிஞ்சுக்கின்னு அவளை
திரும்பியும் நார்மல் ஆக்க வேண்டியது உன் பொறுப்பு. இன்னும் அவருடைய பவர்ஸ் அவரால் கண்ட்ரோல் பண்ண தெரியாது. அதனால நீ தான் அது எல்லாத்தையுமே அவளுக்காக சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா அந்த பவர்ஸ் அவளால் கண்ட்ரோல் பண்ண தெரியாம விட்டுட்டானா எனக்கு பயமா இருக்கிற விஷயமே இந்த மொத்த டவுனையும் அழிச்சிடுவான். அதனால முடிஞ்ச அளவுக்கு இவளை நீ கண்காணிச்சே எனக்கு புரிஞ்சுதுன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் பார்த்தா ஹீரோ அவளுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறான். எலிசபெத்தோடைய உதவி மூலியமா ஒரு போர்ட்டலை கிரியேட் பண்ணி ஹீரோ அது மூலியமா இப்போ சர்ச் இருக்கிற இடத்துக்கு வருவான். அதாவது இவளை தங்க வச்சு அந்த இடத்துக்கு. ஸோ ஹீரோ இன்னொரு பக்கம் வந்து அவளுடைய ரூம்ல தான் ஏதோ வேலையை பார்த்துட்டு இவர் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும் போது பிரதர் லிங் பிங் நீங்களே என்ன இங்க கூட்டு வந்தீங்க, என்ன மன்னிச்சிடுங்க, உங்களுக்கு பெரிய தொந்தரவு வந்துட்டேன். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல, நம்ம எலிசபெத்தோடைய போர்ட்டல் பயன்படுத்தி தான் இங்க வந்து ஈஸியா இருந்துச்சு. எனக்கு எல்லாமே இப்பதான் ஞாபகம் வருது. அந்த நன்னை கொன்னது எல்லாமே நான் தான் தப்பா நினைச்சிட்டு இருக்கேன். எனக்கு புரியுது உன்னுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் நீ ப்ரொடெக்ட் பண்றதுக்காக பல முயற்சிகள் எடுத்திருக்கேன். அதனால நீ ஒன்னும் கொலகாரி கிடையாது. இல்ல எல்லாமே என் தப்பு தான். நான் எல்லாத்தையுமே மறந்து தான் இந்த வேலையை பார்த்திருக்கேன். இதுக்கெல்லாம் பின்னாடி அந்த டார்க் கில்ட்டை சேர்ந்தவனுக்கு தான் இருக்கிறதுனால ஊ மேல பழி போட்டுக்காத. அடுத்த கட்டமா உனங்களை எப்படியாச்சும் நம்ம தடுத்து நிறுத்தணுன்றதுக்காக நீ உன்னுடைய சக்திகளை கண்ட்ரோல் பண்ண கத்துக்கணும் கொஞ்சம் கொஞ்சமா அப்படின்னு ஒரு பக்கம் பார்த்து ஹீரோ அவ பப்பட்ஸா செஞ்சு வச்சு அந்த ஒரு பொம்மைகள் எல்லாத்தையுமே பிரிச்சு எடுக்கிறான் தையல்களை. இருந்தாலும் என்னுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸை கொன்னது யாரு, நான் தான், அது என்னைக்குமே மாறாது அப்படின்னு அவ அழுது புலம்பிட்டு இருக்கும் போது இங்க பாத்தியா இவங்க எல்லாமே ஜஸ்ட் பப்பட்ஸ் மட்டும் தான். இவங்களுக்கு நீ சோலை கொடுத்தனால மட்டும் தான் செயல்பட்டாங்க. இல்லைன்னா இவங்க எல்லாம் சாதாரண பொம்மைகள் தான். ரியலா இப்ப நாங்க தான் உங்க கூட இருக்கோம்ல, நாங்க தான் உங்களுடைய சொந்தங்களை நினைச்சுக்கோம். கவலைப்படாத, இன்னொரு புது விதமான விஷயத்தை நான் உனக்காக உருவாக்கி கொடுக்குறேன் இவங்களை வச்சு. அதுக்கப்புறம் பார்த்து ஹீரோ எல்லாரையும் பிரிச்சு வச்சதை பார்த்துட்டு அவ இன்னும் சோகமாகறா. நீங்க என்னுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸை கொண்டு இருக்கீங்க, இப்படியே பிரிச்சு வச்சுங்க சொல்லிட்டு திரும்பியும் பார்த்தா அந்த பதட்டமான சூழ்நிலை திரும்பியும் அவளுடைய கண்ட்ரோலை இழக்க ஆரம்பிக்கிறா. இந்த முறை வந்து வேற ஒரு உலகத்துக்கு போயிடுவா. எனக்கு புரியுது, ஆனா கவலைப்படாத, உன்னை நான் மீட் எடுக்க இந்த முறை இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு இடத்துல இருக்கும்போது கண்மூடிச்சு பார்த்தா பெரிய கடலுக்கு நடுவுல ஃப்ளோட்டிங் ஆயிட்டு இருக்கான். ஆமா நான் எங்க இருக்கேன். ஸோ மேல இருந்து ஒரு கையும் வரும். கவலைப்படாத, உனக்காக நான் இருக்கேன். இப்போ இதுக்கு முன்னாடி நடந்த பாஸ்ட்ல எல்லாத்தையுமே மறந்துட்டு புதுசா உனக்காக இங்க காத்துட்டு இருக்கோன்ற மாதிரி ஹீரோ தான் மேல இருந்து ஒரு கையை கொடுத்து அவளை அந்த ஒரு பிரச்சனையில இருந்து காப்பாத்துற மாதிரியான வழியை உருவாக்குறான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ஒரு சிக்கல்ல இருந்து அவளை அந்த இடத்துல இருந்து தூக்கி இழுக்கிறான். ஆமா இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே வேற ஒரு உலகமா, இல்ல எனக்குள்ள இருந்த அந்த உலகமா? சரியா சொன்ன, அதெல்லாம் விட்டுரு. இப்ப பாத்தியா நானே உனக்காக ஒரு புது பப்பட் வந்திருக்காங்க. இது பேரு தான் ரஃபீல், இது ஏஞ்சல் பப்பட், இது பேர் ரஃபியாட். இதுக்கப்புறம் இதுதான் உனக்கு ஃப்ரெண்டா இருக்க போகுது. இதுக்கப்புறம் இதை நீ உன் கூட வச்சுக்கோ. ரஃபியாலா இது பார்க்க ரொம்ப சூப்பரா இருக்கு, இருந்தாலும் என்னால அந்த மாதிரி பண்ண முடியுமா திரும்ப அப்படின்னு ஒரு பக்கம் ஃபீலிங்கோட யோசிச்சுட்டு இருக்கும் போது தான் திடீர்னு பார்த்தா ஹீரோ கூட அவனுடைய இறந்த சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் எல்லாமே ஆன்மாவா வந்து சொல்ற மாதிரி ஒரு எலிஷன் தோணும். அக்கா கவலைப்படாதீங்க எங்களை பத்தி, நீங்க ஒண்ணு எங்களை கொல்லல, உங்க மேல எங்களுக்கு எந்த விதமான கோவமும் இல்லை. இருந்தாலும் நீங்க ஃபியூச்சரை நினைச்சு வருத்தப்படாம இப்ப கிடைச்சிருக்கிற நண்பர்கள் கூட சேர்ந்து சந்தோஷமா இருங்க, அதுதான் எங்களுக்கு தேவை. நாங்க போயிட்டு வரோம், நல்லா இந்த சின்ன புதுசா வந்த ஃப்ரெண்டு கூட ஜாலியா இருங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. இதை கேட்ட உடனே அவ திரும்பி அழ ஆரம்பிக்கிறாங்க. கண்டிப்பா நான் இதுக்கப்புறம் எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்ணுவேன். ஹீரோ இதை கேட்டுட்டு கவலைப்படாத, நான் தான் உன் கூட இருக்கல. நல்ல வேலை சிஸ்டம் எனக்கு சைக்காலஜி சம்மந்தப்பட்ட புத்தகங்களை ரெஃபர் பண்ண சொல்லிச்சு. அப்பெல்லாம் நான் ஃப்ரீயா இருக்கும் போது படிச்சதுனாலதான் இப்போ எனக்கு உதவுது இவளுக்கு எப்படியாச்சும் மனசளவுல எப்படி மீட்டு வரதுக்கு அப்படின்னு ஹீரோ உன பக்கம் யோசிச்சுட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம எமிலியா எலிசபெத்தோடைய இடத்துக்கு வருவான். அங்க வந்து பார்த்தா அந்த ஒரு பேலஸே கொடூரமா மாறி இருக்கு. எவ்வளவு தைரியம் தான் எங்க கிங்கோடைய இடத்த இப்படி பண்ணி வச்சிருப்பீங்க, சும்மா விட மாட்டேன் அவங்களன்னு சொல்லிட்டு கடுப்பா வரா. சோ அந்த இடத்துல வந்து அவ உள்ள போக ஆரம்பிக்கிறான். சோ அங்கேயே பார்த்தா இன்னும் நிறைய புது புது விதமான டீமன் கிரியேச்சர்ஸ் எல்லாமே கிரியேட் ஆயிருக்குங்க. அதுங்க உன்னொரு பக்கம் அந்த பாத்தியா புது சாப்பாடு நம்ம நோக்கி வந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் அதை யாரை கொள்றாங்களோ அவங்களுக்கு தான் அது சொந்தம். எனக்கு அதோடைய சோல் வேணும், எனக்கு அதோடைய கால் வேணும் அப்படின்னு ஆளாளுக்கு அங்க பேசிக்குதுங்க. ஆனா உடனே பார்த்தா அவ போட்ட அட்டக்கல அதுங்க எல்லாமே சுக்குனரா மாறிடும். கேவலமான ஜென்மங்களா, எதுக்கட என்கிட்ட வந்து இப்படி மாட்டிக்கிறீங்க, என்னுடைய மாஸ்டரோடைய டெரிட்டோரி எப்படியா குப்பையா ஆக்கி வைப்பீங்க அப்படின்னு அவ கடுப்புல அந்த இடத்த விட்டு இன்னும் முன்னோக்கி போக போற வரையெல்லாம் பார்த்தா கொடூரத்தனமான மான்சர்ஸ் எல்லாம் இவ்வளவு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. அப்பன்னு பார்த்தா அந்த இடத்துல ஒரு பெரிய மான்சர் ஒண்ணு இருக்கும். அந்த மான்சர் பார்த்தா வாயில பால் புட்டி வச்சிட்டு இருக்கு. என்ன கதையா இங்க வந்திருக்க, யார் நீ, எவ்வளவு தைரியம் தான் டார்க் கில்ட் இருக்கிற இடத்துக்கு உன்னால இந்த இடத்துக்கு தனியா வர முடியும். இந்த டார்க் கில்ட்டோடைய டாப் 6 டீமன்ஸ்ல நானும் ஒருத்தன், என் பேர் தான் கேல் தூசார்ட். உன்னை பார்த்தல சந்தோஷம் குட்டி டிராகனே. ஓ இந்த கில்ட்டோடைய டாப் 6 டீமன்ல நீயும் ஒருத்தன. அடுத்த கட்டமா பார்த்தா உள்ளுக்குள்ள நடக்கிற விஷயத்தை காமிக்கிறாங்க. சோ பேலஸுக்குள்ள ஏகப்பட்ட முட்டைகளுக்குள்ள பார்த்தா கிரியேச்சர்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு, உருவாகி இருக்கு. இதெல்லாமே நடந்தது நம்ம எலிசபெத் 500 வருஷம் இல்லாதப்போ தேவையில்லாத இவனுங்க உள்ள போந்துட்டு அவதான் இல்லையே இதுக்கப்புறம் நம்ம இந்த விஷயத்தெல்லாம் மாத்தி நம்ம இந்த உலகத்தை ஆளலாம் சொல்லிட்டு இந்த மாதிரியான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. சோ அதுக்கப்புறம் அந்த டார்க் கில்ட்டோடைய ஆளுங்களை காமிக்க அதுல முக்கியமான ஹிட்டா இருக்கிறவன் யாரோ ஒருத்தங்க பவர்ஃபுல்லான ஆள் நம்மளுடைய கதவு முன்னாடி நின்றுட்டு இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. சோ அப்போ ஓடிஸ் போட்ட அந்த டாப் 6 டீமன்ஸ்ல இருக்கிற இன்னொருத்தன் வந்து சார் நீங்க சொன்னதன் பேர்ல ஸ்வாட் கில்ட்ல இருந்தவனுங்க மொத்தமா அழிச்சாச்சு, நீங்க சொன்ன நிறைய டெரிட்டோரியில இருக்கவங்களையும் ஆக்கிரமிச்சாச்சு. பட் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு ரிவெஞ்ச் எடுக்க இப்போ வந்திருக்க ஆள் மேபி ஸ்வாட் ஷைன்டோடைய கில்ட்ல இருந்து வந்தவங்களா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ இன்னொரு பொண்ணும் யாரு வந்திருந்தா என்ன கவலை, அங்கதான் கேல் துரோஸ் இருக்கான்ல அவன் எல்லாத்தையும் பார்த்துப்பான். அவனை தாண்டி வேற யாராலும் இங்க உள்ள நுழைய முடியுமா? இன்னொரு பக்கம் பார்த்தா குட்டி பையனாட்டம் ஒருத்தர் இருக்க, அவனுடைய மேஜிக் பவரா இருக்கக்கூடிய இன்னொரு ஐட்டமும் அங்க பேச ஆரம்பிக்குது. வில்லியம்ஸ் நீ ஆசைப்பட்டீங்க என் கூடிய வெளியே வந்து அவங்க யாருன்றதை போய் பார்க்கலாமா அப்படின்னு அது கேட்க இதை பார்த்து அந்த பையன் வாய மூடுகம்னு இருக்கு. சோ இன்னொரு பக்கம் பார்த்தா ஆக்டோபஸ் மாதிரி இருக்கிற அந்த ஒரு டீமன் யாரு வந்தா என்ன, ஸ்வாட் மாஸ்டரே வந்தாலும் சரி அவனுங்களால உள்ள நுழையவே முடியாது. வந்தவனுங்க அதே மாதிரி இந்த இடத்த விட்டு வெளியவும் உயிரோட போக முடியாது. இங்க பாருங்க யாரு எப்படியாப்பட்ட ஆள் வந்தாலும் சரி நீங்க யாரும் அவங்கள உள்ள விடவே கூடாது. ஏன்னா எனக்கு இன்னும் நிறைய மெட்டீரியல்ஸ் தேவைப்படுது, பத்தத்துக்கு நிறைய விஷயத்த நான் பண்ண வேண்டியது இருக்கு. சோ முடிஞ்சவளுக்கு எல்லாத்தையும் தடுத்து நிறுத்துங்க அப்படின்னு அங்க அவனை பக்கம் பேசிட்டு
பேசிட்டு இருக்க உள்ளுக்குள்ள இந்த ஒரு கதை போயிட்டு இருக்கா. வெளியே இப்போ திரும்ப வராங்க. அங்க பார்த்தா அந்த கேல் தோரல்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு 6 டீமன்ஸ்ல இருந்த ஒருத்தனை போட்டு நம்ம பால் எரிச்சு போட்டுருக்கான். எப்படி இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? இவ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா? என்னுடைய எல்லா விதமான மேஜிக்கையும் இவ தத்துடா. கண்டிப்பா இவ சாதாரணமான ஆளே கிடையாது. இந்த இடத்துல இருந்து நான் தப்பிச்சு எப்படியாச்சும் நம்மளுடைய பாஸ்கெட் போய் இதை சொல்லி ஆகணும். இல்லைன்னா உள்ள அங்க பிரச்சனை ஆயிடும். டெலிபோர்டேஷனை பயன்படுத்தி எப்படியாச்சும் ஆளுக்குள்ள போயிடலாமா? ஏன்னா எந்த மேஜிக்கும் இவகிட்ட வேலை செய்யல. சோ அப்பா பார்த்ததா நம்ம எமிலியாவை சொல்லணுமே, ஒரே ஒரு டிராகனுடைய காலை பயன்படுத்தி அவனை நசிக்க போட்டுருவா. சோ அடுத்த கட்டமா பார்த்தா அந்த கேல் த்ராசர்னு சொல்லக்கூடிய அந்த டீமன் இருந்தால அவன் ஒரு டாப்பான டீமன். ஆனா அந்த ஒரு டீமன் இப்ப இறந்ததுனால அவன் கூடிய இருந்த சக டீமன்ஸ் எல்லாம் வந்து இப்போ அந்த இடத்துக்காக போட்டி போட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இப்போ அந்த இடத்துல ஆள் யாரும் இல்ல. சோ யாரு பவர்ஃபுல்லான ஆளா இருந்து இப்போ புதுசா வந்திருக்க இந்த டிராகன் பொண்ணை கொள்றாங்களோ அவங்களுக்கு அந்த பதவி ஈஸியா கிடைச்சிடும். அதுக்கப்புறம் வந்து நம்ம 6 டீமன்ஸ்ல ஒருத்தங்களா இருக்கலாம்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே யார் இப்போ அந்த இடத்த அடைய போறாங்கன்ற போட்டி நடக்கும். அந்த ஒரு போட்டி என்னடானா நம்ம டிராகன் எமிலியாவை கொல்றது. அதுல ஒவ்வொரு டீமனும் இவளை ஈஸியா அடிச்சு போட்டுட்டு அந்த இடத்த அடிச்சிடலாம்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணதுக்காக பேசுவாங்க. இதை கேட்ட உடனே ஏன்டா என்ன அடிக்கிறதுக்கு ஏன்டா இவ்வளவு பேர் அடிச்சுக்கிறீங்க? ஒவ்வொருத்தனா வாங்க, ஒவ்வொருத்தனா ஏமா புத்திசாலியா பலசாலியா இருக்கீங்களோ அதை பொறுத்து முடிவு பண்ணிக்கோங்கடா. என்ன இருந்தாலும் நீங்க எல்லாரும் என்ன பொறுத்த வரைக்கும் குப்பைங்க தான்டா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஒரு அட்டாக்க பண்ணுவோம் பாருங்க. அந்த டிராகனுடைய சவுண்ட் கொடுப்பா. அந்த ஒரு சவுண்டை கேட்டதுக்கே அதுங்களால தாங்க முடியல. சோ பக்கத்துல இருந்து எல்லா விதமான டீமனும் அந்த ஒரு வேவ் லென்த்ல அந்த சவுண்டையும் கேட்க முடியாம அப்படியே நசுங்கி சாகுதுங்க. ஈஸியா இந்த கார்பேஜ் எல்லாத்தையுமே கிளீன் பண்ணியாச்சு. சோ அடுத்த கட்டமா பார்த்தா அந்த கதவு கட்டிய இன்னொரு டீமன் ஒட்டும் நீ மாதிரி ஒட்டிட்டு இருக்கும். அது உணர் பக்கம் உன்னை கொன்னா என்னுடைய பாஸ் எனக்கு பெரிய ரிவார்டை கொடுப்பாரு, என்ன உன்னை கொன்னுடுட்டா அப்படின்னு டைலாக் பேசிட்டு இருக்கோம். இதை பார்த்தா அவன் காலை வச்சு ஒரே ஒரு அடிதான் அந்த ஒரு டீமனும் அந்த இடத்துல செத்துடும். நான் தேடி வந்த விஷயம் உள்ளதான் இருக்க போலியே. ஆனா இங்க என்ன ஒருத்தன் கூட இல்ல. பத்தத்துக்கு அதை பேக் என்ன அப்படி கொலகொலன்னு இருக்கு. சோ அங்க பார்த்துதான் தெரியுது நம்ம எலிசபெத் சொன்ன மாதிரி அந்த விஸ்லின்னு சொன்ன நம்ம எமிலியா சொன்ன அந்த ஆள் அங்க இருப்பான். ஒரு வழியா உன்னை கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா என்ன நீ இப்ப பாக்க ரொம்ப அக்லியா இருக்க விஸ்லி. ஆமா இப்ப எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சு. எமிலியா ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறோம். எப்படி இருக்க? எமிலியா வந்த உடனே ஒரே ஒரு அடிதான் விஸ்லி அப்படி செத்துடுவான். இருக்கிற 6 டீமன்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு என்னங்க நடக்குது மாஸ்டர் அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. எவ்வளவு தைரியம் தான் என்னுடைய அப்பாவை அட்டாக் பண்ணிருப்பேன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த வில்லியம்ஸ் சொல்லக்கூடிய அந்த பையன் கடுப்பாவான். அட கடவுளே உன் அப்பாவை கொண்டுட்டேன்னா வேலையை தான்டா பார்த்தேன். என்னடா செத்துட்டானேன்னு வில்லன் அப்படின்னு பார்த்தா வில்லன் இன்னும் சாகல. அவன் திரும்பி ரீஜெனரேட் ஆயிட்டு வந்துட்டு இருக்கான். நான் உங்ககிட்ட இருந்து இதை எதிர்பார்த்து தான் எமிலியா. முன்னத்தை விட நீ நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்க. நீ ரொம்ப நாளா நல்லா தூங்கிட்டு இருந்தான்னு நினைச்சேன். ஆனா அந்த ஒரு தூக்கத்தினாலதான் உனக்கு அதிகப்படியான சக்திகள் திரும்ப வந்திருக்கு போல. எப்படி நீ திடீர்னு கண்முழிச்ச? நீ எலிசபெத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக தானே போயிருந்தேன். என்னாச்சு? அவளை கண்டுபிடிச்சியா? சோ அடுத்த கட்டமா உடனே பார்த்தா அவளை அங்க இருக்கிற 6 டீமன்ஸ்ல இருக்கிறவங்க எல்லாருமே பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ அந்த ஆக்டோபஸ் மாதிரி இருந்தவன் தன்னுடைய டென்டகல்ஸை பயன்படுத்தி பிடிக்க உன்னால என்ன அழிக்க முடியாது, உன்னுடைய மேஜிக்லாம் என் முன்னாடி ஒண்ணுமே இல்ல அப்படின்னு பிடிச்ச டீமன் சொல்லிட்டு இருக்கோம். என்னடி நான் பாட்டுன்னு பேசிட்டு இருக்கேன், நீ பாட்டுன்னு அமைதியா இருக்க, எத்தனை வாயை திறந்து சொல்லு. அவ பார்த்தா பயமே இல்லாம அவ டென்டகல்ஸை போட்டு கடிச்சிட்டு இருக்கா. என்ன உனக்கு பயமே இல்லையா? பைத்தியக்காரி என்னடி பண்றா? என்ன கடிச்சு சாப்பிட பாக்குறியா அப்படின்னு திடீர்னு அவன் பயப்பட ஆரம்பிக்க உன்னொரு பக்கம் பார்த்தா அவளுடைய பவரை பயன்படுத்தி அவனை மொத்தமா இழுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறான். என்னுடைய எவ்வளவு குறைச்சி மதிப்பிட்டு என்று உன்னை கொண்டுறேன். அடுக்கடவுல இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு திடீர்னு பார்த்தா அவன் பத்திர ஆரம்பிக்கிறான். அடுத்ததா பார்த்தா அங்க இருக்கிறவனையும் முழுசா முழுகிட்டான். அடுத்த கட்டமா அங்க இருக்கிற எல்லாருக்கும் சங்கு ஊதத்துக்காக அவன் அங்க ரெடியா இருக்கான். அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் வந்து இந்த செகண்ட் எபிசோட் பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்த பட்சத்துல கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. லைக்கும் தயவு செஞ்சு போடுங்கப்பா. போட்டீங்கன்னா தான் கொஞ்சம் மோட்டிவேஷன் வரும். மாதிரி அடுத்த எபிசோடு போடலான்ற ஒரு எண்ணமும் வரும். நீங்க போறதை பொறுத்து தான் இருக்கு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்க்கறதுக்கு போய் பார்த்துட்டீங்கன்னா ஹைப்ன்ற ஒரு விஷயத்தையும் இந்த எபிசோடுக்கு பண்ணுங்க. ஏன்னா கமெண்ட்ல நிறைய பேர் கதை நல்லா இருக்குன்ற மாதிரி சொன்னீங்க. நல்லா தான் போயிட்டு இருக்கு. எந்த குறையும் இல்ல. சோ இதே மாதிரி சப்போர்ட்டை கண்டினியூவா கொடுப்பீங்கன்னு நம்புறேன். இந்த வீடியோடைய லென்த் ரொம்ப அதிகமா இருக்கணும்ன்றதுனால என்னால ஒரேடியா பண்ண முடியாது, டெய்லியும் போட முடியாது. சோ அதனால நீங்க எதிர்பார்க்கறது காட்டிலும் கண்டிப்பா நீங்க இதை ரெகுலரா போட சொல்லி எதிர்பார்ப்பீங்க. ஆனா என்னால முடியுமான்னு கேட்டீங்கன்னா அது டவுட் தான். ஏன்னா எனக்கு மற்ற சேனல்லையும் போய் வீடியோஸ் போட்டாகணும். நான் இதுக்காக ரெடி பண்றதுக்காக எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 நாளாச்சும் தேவைப்படும். ஆனா கவலைப்படாதீங்க, போன முறையே நிறைய பேர் நீங்க பண்ண மிஸ்டேக் வந்து லென்த் குறைச்சதுதான் சொன்னீங்க. சோ அந்த தப்பை மட்டும் நான் இந்த முறை பண்ண மாட்டேன். இதே லென்த்ல தான் போட போறேன். ஆனா நீங்க தொடர்ச்சியா பாத்துருங்க. கம்பல்சரி 2 நாளைக்கு ஒரு முறை நான் போட்டே தர்றேன். சோ விட மாட்டேன். பட் இருந்தாலும் நிறைய பேர் வந்து புரிஞ்சிக்காம 2 நாளைக்கு இல்ல ஒரு நாளைக்கு 4-5 போடுங்கன்றீங்க. 40 நிமிஷத்துக்கு நான் 4-5 போட்டேன்னு வச்சுங்களேன், நீங்க உட்காந்து பாத்துருங்க. ஒரேடியா உட்காந்து பண்ணணும்ல, அதுக்கு தான். அப்புறம் என்னால என் தொண்டையை தான் காப்பாற்ற முடியாம போயிடும். சோ கண்டிப்பா புரிஞ்சுப்பீங்க நம்புறேன். அப்படி புரிஞ்சுக்காம கமெண்ட் பண்றவங்களுக்கு லம்பாலும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கப்பா. சரிங்க, நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுமா.